காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ராமாவோட ஓப்பனிங்ல வானத்துல இருந்து பூமிக்கு ஒரு ஒயிட் ஸ்னேக் வர மாதிரி காமிக்கிறாங்க. அதுவும் இப்போ ஹியூமன் ஃபார்ம் எடுக்குது. அதுதான் ஸ்டோரியோட ஹீரோயின். ஃபைனலி 3000 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஹியூமன் ஆயிட்டேன் அப்படின்னு இப்போ அவ ஹாப்பியா அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக போறா. என்னதான் அவள் ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருந்தாலும் அவளால் ஹியூமன் பண்ணுற எல்லாத்தையும் ஒழுங்காக அடாப்ட் பண்ணிக்க முடியல. மெயினாக சாப்ஸ்டிக் யூஸ் பண்ண முடியல. அப்போ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? 500 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹியூமன் உனக்கு ஹெல்ப் பண்ணான்ல, அவன் திரும்பவும் பிறந்திருக்கான், அவனோட அப்பியரன்ஸ் மாறி இருக்கு அப்படின்னு அந்த போர்ட்ரைட் எடுத்து கொடுக்குறாங்க. அம்மாவும் இப்போ அதை கையில் வாங்கிட்டு, உனக்கு தெரியும்ல, நீ நிறைய நல்லது பண்ணும், அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ண பர்சனுக்கு கைண்ட்னஸை ரீபே பண்ணும், அப்போதான் எங்களை மாதிரி பவர் உனக்கும் வரும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு ஒரு பர்சன் கைண்ட்னஸ் காமிச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் 10 மடங்கு திரும்ப செய்வேன் அப்படின்லாம் ஹீரோயின் டைலாக் விடுறா. அந்த போர்ட்ரைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு அக்லியான ஃபேஸ் இருக்கு. அதை பார்த்ததும் இல்லை இல்லை இந்த கைண்ட்னஸ் ரீபே பண்ணவே தேவையில்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஏய் ஜோக் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு இப்போ அப்பா ஒரிஜினல் ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. இவன் சூப்பராக இருக்கானே, அப்போ நான் கைண்ட்னஸ் ரீபே பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்புறா. வெயிட் பண்ணு, கைண்ட்னஸை ரீபே பண்ணுறதுக்கு கிரேட் ஆப்ஷன் அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்கறது தான் அப்படின்னு இப்போ அம்மா டிவி ஆன் பண்ணுறாங்க. அதில் ஒரு வீடியோ போயிட்டுருக்கு. என் பேரனுக்கு யாராவது பொண்ணு கொடுங்க, அப்படியே அந்த பொண்ணு வந்து எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கிரியேட் பண்ணான்னா அவளுக்கு நான் எக்ஸ்ட்ரா ரிவார்ட்லாம் கொடுப்பேன் அப்படின்னு ஹீரோட தாத்தா டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தது ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. ஸோ நான் என்னையே அவனுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புறா. அதுக்குன்னு இப்படியே போய் பாஞ்சாத, எல்லாரும் பயந்துட போகிறாங்க, ஒழுங்கா டீசெண்டாக போனோம் அப்படின்னு சொல்ல, சரி சரி அப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறா. ஃபைனலி ஒரு நீட்டான அப்பியரன்ஸ் வந்ததும் ஹீரோயினும் மவுண்டனை விட்டு சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. ஹீரோயினா அவளுக்கு ஹெல்ப் பண்ண பர்சனை தேடி போறா. அடுத்து ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஜூ ஃபேமிலியோட மாஸ்டர். அவன் அங்கே 4-5 பேரை போட்டு பந்தாடிக்கிட்டு இருக்கான். யாரோட ஹெல்ப்பும் அவனுக்கு தேவையில்ல, அவனே ஸ்ட்ராங்கான ஆளாக தான் இருக்கான். இதுக்கெல்லாம் சேர்த்து எங்கள் பாஸ் வந்து அவங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படின்னு அங்கே உள்ள ரவுடி கத்துறான். அவனை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அந்த பிளேஸ்க்கு ஃபயரை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போ தான் அங்கே ஹீரோயின் வரா. என்னோட சேவியர் இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சேவியர் சேவியர்னு கூப்பிட்டே வரா. ஹீரோவும் அவளை பார்க்குறான். இவளும் எனிமியோட ஆளா இருப்பாளோ அப்படின்னு கத்தி எடுக்கிறதுக்குள்ள ஹீரோயின் டக்குன்னு டான் பண்ணி ஹஸ்பண்ட் அப்படின்னு அவனை ஹக் பண்ணுறா. என்ன இது அப்படின்னு ஹீரோ ஒரு செகண்ட் ஷாக்லேயே நின்றுட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோவுக்கு தாத்தா கால் பண்ணுறாங்க. உன்னோட ஃபியான்சி உன்னை டம்ப் பண்ணிட்டா, இது 108வது பொண்ணு, எந்த பொண்ணும் பக்கத்தில் வந்தாலும் பயந்து ஓடுறா, நீ ஏன் இவ்வளோ சீரியஸாக மூஞ்சி வச்சுட்டு இருக்க, உன் பக்கத்தில் யார் தான் வருவா அப்படின்னு அவனை திட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவனை பிடிச்சதை விடவே இல்லை. ஹீரோ கையை தட்டி தட்டி விடுறான். அவ ஹனி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதை தாத்தா கேட்டுடுறாங்க. என்ன அங்க ஒரு பொண்ணு சத்தம் கேட்குது, உனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இது இங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். உனக்கு இப்போ என்ன வேணும், என்னோட எனிமீஸ் தான் உன்னை என்கிட்ட அனுப்புனாங்களா அப்படின்னு கேட்டா, ஹனி நான் உன் கைண்ட்னஸை ரீபே பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன ஹனி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டுட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோ கோவப்பட்டா. அப்போ என்ன, அப்போ பெனிஃபிட்டர்னு கூப்பிடுவா அப்படின்னு கேட்குறா. நீ ஒன்றும் கூப்பிட்டு தேவையில்லை அப்படின்னு ஹீரோ கோவமாக போகிறான். அங்கே காரில் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ காரில் இருந்ததும் இது யாரு அப்படின்னு அவன் கேட்குறான். அவளா ஒரு லூஸ் பொண்ணு, வா வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஹீரோயினும் நல்ல வேலை என்கிட்ட மேஜிக் பவர் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணி அவன் எங்கே ஓடினாலும் நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இப்போ ஹீரோயின் அவன் போகிற பிளேஸ்க்கு அவனுக்கு முன்னாடியே போய் நிற்கிறா. ஏய் மறுபடியும் வந்துட்டியா, உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, பெனிஃபேக்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், நான் உங்கள் கைண்ட்னஸை ரீபே பண்ணியே ஆகணும் அப்படின்னு அங்கே வந்து அவனை விடாமல் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதில் ஹீரோட மூஞ்சில் அடிபட்டது தான் மிச்சம். ஆனால் ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ செம்ம கடுப்பில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா அங்கே ஒரு 3 பேர் வராங்க. ஹீரோ அப்பாவோட ஃபேமிலி, அப்பா ஸ்டெப் மதர் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பையன், இவங்க எல்லாம் தான் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் அவங்க ஃபேமிலியை விட்டு அனுப்பியிருப்பாங்க. அவங்க அப்பாவோட ஃபேமிலி நேம் ஜோ. அப்பா பார்த்தீங்களா, இவன் மோசமாக ஒரு பொண்ணு கூட நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான், நல்ல வேளை இவனை ஜோ ஃபேமிலியிலேருந்து அடிச்சு விரட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்கிறான். அவனோட அம்மாவே பேட் உமன் தான், அவள் வளர்த்த பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் மதர் சொல்கிறா. ஹீரோக்கும் செம கடுப்பாகுது. இங்கே பேட் உமன் நீ தான் அப்படின்னு அந்த லேடியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் கோமா டிஃபெண்ட் பண்ண வந்தா, என் தாத்தாக்காக நான் பார்க்குறேன், இல்லைன்னா உன்னை பார்க்குறப்ப எல்லாமே ஒன்று அடிப்பேன் அப்படின்னு ஹீரோ அப்பா மேலேயும் கோவப்படுறான்.
டேய் நான் உன்னோட அப்பா உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். ஹீரோவுக்கு அவங்க அப்பா மேல துளியில கூட கன்சர்ன் இல்ல. ஹீரோயினே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. "என்ன அப்பா கிட்ட தப்பா பேசுறியா?" அப்படின்னு பையன் கைய ஓங்குறான். ஹீரோயின் ஹீரோக்காக தன்னோட பவர யூஸ் பண்றா. அதுல அவன் கீழ விழுந்துடுறான். "நீ தானே இதுக்கு காரணம்" அப்படின்னு இப்ப அம்மா அடுத்து அடிக்க வராங்க. இப்ப அவங்களுக்கும் அதே நிலைமை தான். "இவ தான் இதுக்கெல்லாம் காரணம்" அப்படின்னு திரும்ப அட்டாக் பண்ண வராங்க. அப்போ ஹீரோயின் தன்னோட பவர வச்சு திரும்பவும் அவங்கள நீல் டவுன் போட வச்சு சாரி சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அங்கேருந்து கிளம்புறான். ஸோ ஹீரோயின் இப்ப பின்னாடியே ஓடி போறா. "உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டா, "நீ என்னோட பெனிஃபெக்டர். நான் உன்னோட கைண்ட்னஸ ரீபே பண்ண தான் வந்திருக்கேன்" அப்படின்னு திரும்பவும் அதே டயலாக்க சொல்ல, அவனும் கடுப்பாயிட்டு, "இந்த கார்டுல 1,000,000 இருக்கு. தயவு செஞ்சு என் முன்னாடி வராத" அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அந்த கார்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. பட் இந்த காசுக்காக நான் இங்க வரல. கைண்ட்னஸ் ரீபே பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, "ஓ! நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் போனாலும் ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஓடி போனாலும் வந்து நிக்கிறா. "என்னைய எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு என்ன விட்டு போ" அப்படின்னு சொன்னாலும், "நான் உனக்கு ரீபே பண்ண தான் வந்திருக்கேன்" அப்படின்னு அவள பிடிச்சிட்டு நிக்கிறா. அந்த டைம் தாத்தா வெளிய வராங்க. ஹீரோயின பார்த்ததும், "ஐயோ! ஒரு பொண்ணு ஹீரோ கூட நிக்கிறா" அப்படின்னு இப்ப அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. "இன்னைக்கே நீங்க 2 பேரும் மேரேஜ் லைசென்ஸ் வாங்குறீங்க. அப்புறம் இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு வெட்டிங் நைட்டு" அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ஹீரோயினும் "சூப்பர், சூப்பர்" அப்படின்னு கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கான். "இன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா, நாங்க நாளைக்கு மேரேஜ் லைசென்ஸ் வாங்கிக்கிறோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ அதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். "உன்னை எத்தன பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? இந்த சிட்டில உன்னை பார்த்து பயப்படாத பொண்ணுங்களே கிடையாது. உனக்கு இனி எந்த ஆப்ஷனும் கிடையாது. இந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன லாஸ்ட் வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கு ஒரு வாரிசே வரக்கூடாதுன்னு நினைக்கியா? அன்ஃபிலியல் சன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்க ஹீரோட அம்மா வராங்க. "நான் இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்" அப்படின்னு. "அம்மா நமக்காக தான் பேச போறாங்க" அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்த அம்மா, "நீங்க என்ன அவன்கிட்ட டிசிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் ஒரு ரஃப்பான ஆளு. அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு தான் கஷ்டப்படணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட டிசிஷன் தானே கேட்கணும்" அப்படின்னு அம்மா வந்து பேசுறாங்க. இப்போ ஹீரோயின்ட்ட கேட்டா, "எனக்கு ஓகே. நான் அவன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்" அப்படின்னு அவ சொல்லிட்டா. உடனே இப்ப அம்மாவும் செக் எடுத்து குடுக்குறாங்க. "இதுல உன்னோட பிரைட் பிரைஸ்க்காக அமௌண்ட்ட எவ்வளோ வேணா ஃபில் பண்ணு. ஆனா எங்க ஜூ ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் 200,000,000க்கு கம்மியா நீ ஃபில் பண்ணக்கூடாது" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஹீரோயினும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கிறா. "அது மட்டும் இல்லாம உனக்கு வேற எந்த கண்டிஷன் இருந்தாலும் சொல்லு. எங்களோட பெஸ்ட்ட பண்றோம்" அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. ஹீரோயினும் "இந்த சலுகைலாம் நல்லாவே இருக்கே. நான் ஒரு ஒயிட் ஸ்னேக். எனக்கு என்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாமே" அப்படின்னு தண்ணி இருக்கான்னு கேட்குறா. அப்போ பூல் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் ஹீரோயின் அங்க உட்காந்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அடுத்து லான் கேட்குறா. இப்போ லான காமிச்சு அங்க உருண்டு உருண்டு புரண்டுட்டு இருக்கா. லாஸ்ட்டா "ஸ்கின் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்குறா. "ஓ! ட்ரெஸ் கேட்குறியா?" அப்படின்னு அவளுக்காகவே செப்பரேட்டா ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அத காமிச்சதும் ஹீரோயினும் செம்ம ஹாப்பி. "என்னம்மா அவளுக்காக தனியா ரூம்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "நாளைக்கு தான் நீங்க 2 பேரும் மேரேஜ் லைசென்ஸ் வாங்க போறீங்கல்ல. அப்புறம் என்ன? அவளும் இந்த ஃபேமிலில ஒரு ஆளு" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே இப்போ கார்ல கிளம்பியாச்சு. ஹீரோயின் எக்ஸைட்டடா இருக்கா. "நம்ம மேரேஜ் லைசென்ஸ் வாங்க போறோம்" அப்படின்னு. "போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு போயிரலாமா?" அப்படின்னு கேட்டா, ஹீரோ முடியாதுன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் பாவமா மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறத பார்த்ததும், அவனையும் இப்போ கடைக்கு கூட்டு போறான். அவளுக்கு புடிச்ச ட்ரிங்க வாங்கி குடிக்கிறா. அப்புறம் என்ன பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிக்கங்க" அப்படின்னு சொல்றா. அடுத்து இன்னொரு பிளேஸ்க்கும் போகணும் அப்படின்னு கூட்டு போறா. அது என்னன்னா நெயில் சலூன். "சரி இங்க வந்தோம் ஓகே. என்னோட விரல்ல எதுக்கு போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "அதான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்கல்ல. அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே? அதான் உனக்கு போட்டு விடுறேன்" அப்படின்னு ஹீரோக்கு நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கா. அத அங்க உள்ள பொண்ணுங்களும் பார்க்குறாங்க. லோக்கல்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். ஹீரோ ஒரு பெரிய ரவுடின்னு. அவன ஒரு கேங்ஸ்டர் மாதிரி எல்லாம் நினைச்சு பயப்படுவாங்க. அவன் என்ன இங்க வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு அத ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. "சரி இப்ப எல்லாம் ஓவர். நம்ம லைசென்ஸ் வாங்க போலாம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவங்க பார்க்கிங் லாட்டுக்கு வரும்போது, அங்க நெறைய ரவுடீஸ் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "நீ இங்கேயே வெயிட் பண்ணு. நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு போறான். "நீ எங்களோட பிசினஸ்ல நெறைய தலையிடுற. அதனால உன் கதைய இங்க முடிக்க போறோம்" அப்படின்னு ரவுடீஸ் சொல்றாங்க. "உங்களை மாதிரி பஞ்சாப் லூசர்ஸால என்னை எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோ சண்டையில இறங்குறான். செமையா ஃபைட் போய்க்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட ஆட்கள் அதிகம், எக்யூப்மெண்ட்டும் நெறையா இருக்கு. ஸோ ஹீரோவையும் கொஞ்சம் அடிக்கிறாங்க. ஹீரோட ஃபேஸ்லலாம் அடிக்கிறத பார்த்ததும், "ஏய்!
ஃபேஸ்ல கை வைக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் இங்கேருந்து கத்துறா. ஹீரோ செம்மையா சண்டை போடுறான். ஆனா அதிகமான ஆட்கள் இருக்கிறதுனால ஹீரோ கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஸோ இப்போ ஹீரோயின் இறங்கி போறா. நான் தான் உன்ன கார்ல இருக்க சொன்னேன்ல அப்படின்னு ஹீரோ கேட்டா, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அவ கேட்குறா. என்ன பண்ணலான்னா, அப்போ கொலை பண்ணுவியா அப்படின்னு ஹீரோ ஷாக்ல கேட்டுட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் தன்னோட பவரை யூஸ் பண்றா. எல்லாரும் இப்போ நுர தள்ளிட்டு கிடக்குறாங்க. நீங்க கொல்ல சொன்னீங்க. நான் அத பண்ணிட்டேன். வாங்க இப்ப மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போலாம். அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இன்னொரு ரவுடி அதே பார்க்கிங் லாட்ல கார்ல இருக்கான். ஹீரோ மேல வண்டி ஏத்தி அவன கொல்லணும்னு. ஹீரோயின் அதையும் போய் ஸ்டாப் பண்றா. அவளோட மேஜிக் பவர் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவளோட ஒத்த கைய வச்சு அந்த காரையே ஸ்டாப் பண்ணிட்டா. என்ன இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம சீக்கிரம் போணும். இல்லைன்னா ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு ஹீரோயின் அவசரமா அங்க கூட்டிட்டு போறா. இப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது அவனோட ஃபேஸ்ல காயம்லாம் இருக்குல்ல. ஸோ அத பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிற பர்சனும், "நீங்க இந்த மேரேஜ பத்தி நல்லா திங்க் பண்ணிட்டீங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாத்தையும்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ நல்லா திங்க் பண்ணிக்கிட்டீங்களா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "நான் அவன அடிப்பேனான்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் 1 ஆர் 2 டைம்ஸ் தான். ஏதாவது அவன் தப்பு பண்ணா மட்டும் தான் அடிப்பேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடுங்க." அப்படின்னதும், இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டாங்க. ஹீரோயின் அத பார்த்து ஹாப்பியா இருக்கா. ஹீரோவும், "என்ன இந்த சிட்டில எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க. ஆனா உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு தான் பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இந்த டைம் பேரண்ட்ஸ் ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. "என்ன நீ எர்த்ல யாரையாவது கொலை பண்ணியா?" அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. "ஆமாம்மா. பட் அவங்கலாம் பேட் பீப்பிள்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நல்லா இத கேட்டுக்கோ. பூமியில மனுஷங்கள கொல்றது பெரிய தப்பு. அதனால உன் தல மேல இடி விழும் பார்த்துக்கோ." அப்படின்னு அம்மா வார்ன் பண்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாதும்மா. என்னோட ஸ்கின் ரொம்பவே திக்கு. அதனால என் மேல இடி விழுந்தாலும் எனக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் நான் என்னோட ரீபேமெண்ட்ட பண்ணிட்டேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ கல்யாணான மேட்டர் தெரிஞ்சதும், அப்பாவும் ஓகே. "நான் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்ன பார்க்க வரேன். அங்க ஒரு சேரிட்டி ஆக்ஷனுக்கும் நான் வர வேண்டியது இருக்கு. நானும் அம்மாவும் சேர்ந்து உன்ன மீட் பண்ண வரோம்." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. "சரிப்பா." அப்படின்னு சொல்லிட்டு ஹபின்னு அவன் பின்னாடியே போறா. வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்களுக்கு டீ ஆஃபர் பண்ணுவாங்கல்ல, அந்த கஸ்டமர் பண்ணதும், இப்போ மாமியாரும் அவளுக்கு 1,000,000 கார்டு குடுக்குறாங்க. "இத நீ என்ன ஃபர்ஸ்ட் டைமா அம்மான்னு கூப்பிட்டதுக்காக." அப்படின்னு குடுக்குறாங்க. ஹீரோவும் அவனுக்கும் ஏதாவது குடுப்பாங்கன்னு கை நீட்டுறான். கையிலேயே அடிதான் விழுது. நீ எப்பவாவது ஹீரோயின நீ புல்லி பண்ண, உனக்கு 1,000,000 ஃபைனு. ஒவ்வொரு டைமும் நீ 1,000,000 பே பண்ணணும்." அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினே இப்போ 1,000,000 கேட்குறா. ஹீரோவும் வேற வழியே இல்லாம சென்ட் பண்றான். அத சென்ட் பண்ணிட்டு ஹீரோயின பார்த்து ஒரு லுக் விட, அவளும் "இன்னும் 1,000,000 சென்ட் பண்ணு. இப்போ நீ என்ன பார்த்து சிரிச்சல்ல, அது ரொம்பவே அக்லியா இருந்தது." அப்படின்னு கேட்குறா. ஹீரோவாலயும் நோ சொல்ல முடியாது. அதனால திரும்பவும் அமௌண்ட் சென்ட் பண்றான். "இன்னைக்கு உங்க 2 பேருக்குமே முக்கியமான நைட்டு. வெட்டிங் நைட்டு. அதனால சீக்கிரமே பிரைடல் சேம்பருக்கு போங்க." அப்படின்னு அம்மாவும் தாத்தாவும் அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ இங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அதுவும் 18+ கன்டென்ட்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கா. "இதெல்லாம் ஏன் பண்ற?" அப்படின்னு ஹீரோ ஆஃப் பண்ணி விடுறான். "நீ எதுவும் ரெடியா இல்லைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் "தேங்க்ஸ் உங்களோட கைண்ட்னஸ்க்காக." அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. எந்த கைண்ட்னஸ பத்தி அவ பேசுறா அப்படின்ட்டு. "உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்." அப்படின்னு ஒரு குல்லாவ எடுத்து காமிக்கிறா. அதுவும் கிரீன் கலர் குல்லா. ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட நான் உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. அத சொல்லும்போது, "உன் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு தான் நடுக்கமா இருக்கு." அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். "நீங்க தான் நடுக்கமா இருக்குன்னு சொன்னீங்களே என் பக்கத்துல இருக்கும்போது." "அதுக்கு காரணம் உங்க பாடி கோல்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான் இந்த குல்லாவ நானே ரெடி பண்ணேன். நான் உங்களுக்கு மாட்டி விடுறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு அந்த கலரும் பிடிக்கல, குல்லாவும் பிடிக்கல. இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அப்படின்னு, "சரி, சரி இதெல்லாம் வேண்டாம். நம்ம வெட்டிங் டோஸ்ட் பண்ணலாம்." அப்படின்னு ஒயின் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த ஒயின தாத்தாவும், அம்மாவும் ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்காங்க வெட்டிங் நைட்டுக்காக. அது தெரியாம ஹீரோயின் குடிக்கிறா. குடிச்சதுமே அவளோட பாடியில சேஞ்சஸ்லாம் தெரியுது. ஆல்ரெடி அவளோட அம்மா, அப்பா லெசன் டீச் பண்ணி தான் அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒயின்ஸ நம்ம எடுத்துக்கும்போது, நம்மளோட ஹியூமன் ஃபார்ம் மாறி நம்மளோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துருவோம். அதனால எக்காரணத்த கொண்டும் இந்த மாதிரி ஒயின்லாம் எடுத்துக்காத. அப்புறம் ஹியூமன்ஸ் உன்ன ஒரிஜினல் ஃபார்ம்ல பார்த்தாங்கன்னா, அப்புறம் இந்த எண்ட் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. அப்படிங்கிற மாதிரி வார்னிங்லாம் குடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் இப்ப தான் அவளுக்கு ஞாபகம் வருது. கால்லலாம் லைட்டா அவளோட ஸ்கின் தெரிய ஆரம்பிக்குது. ஸ்னேக் ஸ்கின்னு. அத பார்த்து "ஐயய்யோ!" அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. "ஹீரோ என்ன பார்க்குற?" அப்படின்னு பார்க்க வந்தா, டக்குன்னு ஹீரோ கிஸ் பண்றா. அந்த டைம் பார்த்து இடி இடிக்கிற சத்தமும் கேட்குது. "என்ன இது?
என் மேல தான் இடி விழ போதா அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. ஹீரோ இந்த டைம் நீ தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல போறான். ஷேர் பட்டன்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். ஏய் எனக்கு இப்போதான் ஒரு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது. நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா? அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ தான் ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ட் பண்ணது. இப்போ எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல போக, ஹீரோயினுக்கு கீழ ஸ்னேக்கோட வால்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறா. அந்த பிளேஸ்லேருந்து எந்திரிச்சதுமே ஹீரோ மேல அந்த இடி வந்து விழுந்துருது. ஒரிஜினலி அது ஹீரோயினோட பனிஷ்மென்ட். பட் ஹீரோயின் எந்திரிச்சதுனால அது ஹீரோ மேல போய் பட்டுருது. நெக்ஸ்ட் டே பார்த்தா இப்போ டாக்டர் முன்னாடி ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருக்கான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, "உங்க பையனோட சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைன்னா, ஹீரோவோட மெயின் பார்ட்லயே அட்டாக் நடந்திருக்கு. இனி ஹீரோவால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ என்னால இனி பேர குழந்தைய பார்க்க முடியாதா? அப்படின்னு ஃபேமிலில கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மேட்டர்ல என்னால எதுவும் பண்ண முடியாது. மாஸ்டர் லூன்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் மெடிக்கல் ஜீனியஸ். அவங்களால மட்டும் தான் இத கியூர் பண்ண முடியும். பட் அவங்க ஒரே பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்ப போறாங்க. ஹீரோ செம அப்செட்ல உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா ஹீரோ கியூர் பண்ணிருவேன் அப்படின்னு அவ சொல்றா. இது எல்லாம் என்னால தான் நடந்துச்சு. ஸோ நான் கண்டிப்பா அவன கியூர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. சரி நீயும் ட்ரை பண்ணு. அதே டைம் மாஸ்டர் லூவையும் நாங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஃபேமிலில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்க ஹீரோட பிரதர் வரான். நான் காலையிலேயே ஒரு முக்கியமான மேட்டர் கேள்விப்பட்டேன். ஜூ ஃபேமிலியோட மாஸ்டருக்கு நேத்து தான் வெட்டிங் நைட்டு. வெட்டிங் நைட்ல இருக்கும்போதே அவங்க தலை மேல இடி வந்து விழுந்துச்சு. இனி அவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அது நீ தானே? அப்படின்னு கேட்டா அவன பார்த்து நக்கலா சிரிக்கிறான். ஹீரோ ரியாக்ட் பண்ணாம சோகமா உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் இந்த கார்டு பார்த்தியா? நாங்க ஜோ ஃபேமிலிலேருந்து ஹெர்பல் ஆக்ஷன் வச்சிருக்கோம். அதுக்கு மாஸ்டர் லூ வரப்போறாங்க. அவங்கள மீட் பண்றதுக்கு இந்த சிட்டிலேருந்து எத்தன பேர் வர்றதுக்கு ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியுமா? அப்படின்னு அவன் சீன் போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஜோ ஃபேமிலியால மட்டும் தான் பண்ண முடியும். நல்லா பார்த்துக்கோ. இதான் உனக்கும் எனக்குள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு அவன வெறுப்பேத்துறதுக்காக பேசிட்டு இருப்பான். இப்போ ரிட்டர்ன் போகும்போது ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவங்க 2 பேரையும் கீழ விழ வைக்கிறா. ஆனா ஹீரோட ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவன் இன்னுமே அப்செட்டா தான் இருக்கான். தாத்தாவும் இந்த டைம் அந்த ஆக்ஷனுக்கு நம்ம கண்டிப்பா போணும். ஏன்னா மாஸ்டர் லூவ மீட் பண்ணா தான் ஹீரோவ கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. தாத்தா அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. என்னால ஹீரோவ கியூர் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் அவளோட ட்ரீட்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றா. ஃபர்ஸ்ட்டு அவனோட முதுகுல ஃபுல்லாவே சில்வர் நீடில வச்சு குத்தி பார்க்குறா. எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் மெடிசின் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறான். அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இதுவும் சரிப்பட்டு வரலையே! அப்படின்னு ஹெர்பல் பாத்திங் எடுக்க வைக்கிறா. அப்பவும் எதுவுமே ரியாக்ட் ஆகல. ஸோ, உன்னால இத பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னு ஹீரோ சந்தேகமா கேட்டா, அதுக்கும் அடி தான் வாங்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணு, என்னால முடியும். அப்படின்னு இப்போ ரூம லாக் பண்ணிட்டு, அவளோட கைய வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறா. பட் அப்பவும் ஒர்க் அவுட் ஆகல. நான் மேபி நெறைய தப்பு பண்ணியிருக்கலாம். இது என்னோட கர்மாவா இருக்கும். அப்படின்னு ஹீரோவும் அப்செட்ல பேசிட்டு இருக்கான். இல்ல, நீ குட் பெர்சன் அது எனக்கு தெரியும். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னை மாதிரி ஒரு லூசரை மேரேஜ் பண்ணிக்கிறது உனக்கு அன்ஃபேர். நம்ம வேணா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோ மனசை விட்டு பேசுறான். ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே 1 மில்லியன் சென்ட் பண்ணு. நான் கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிட்டா. இப்போ லாஸ்ட் ஆப்ஷனா ஒரு வழி இருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவளோட பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ பாடியில ஸ்னேக்கோட ஸ்கேல் இருக்கும்ல, அதை எடுத்து மேஜிக் போஷனை யூஸ் பண்ண முடியும். பட் நீ ரொம்பவே முக்கியமானதுக்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ணும். ஓவர் டூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் இப்போ இதுதான் ஹீரோக்கு தேவை அப்படின்னு ஹீரோவோட வாயில போய் போடுறா. அவனும் சாப்பிட்டுட்டான். பட் பாடியில எந்த ரியாக்ஷனுமே தெரில. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக காஸ்டியூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை பார்த்த பிறகு உன் பாடியோட ரியாக்ஷனை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. காஸ்டியூம் எல்லாமே ஃபைடர்மேன் காஸ்டியூம். அப்புறம் எல்லாமே கார்ட்டூன் சேனல்லேருந்து கொண்டு வந்திருக்க எல்லா காஸ்டியூமையும். அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு மூட் ஆஃப் தான் ஆகுது. தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணு அப்படின்னு ஹீரோ கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ பக்கத்துல வந்து உட்காந்து இந்நேரத்துக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு ஹீரோ மேல கைய வச்சு பார்த்துட்டு இருக்கா. அவனும் எனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பக்கத்துல போறான். ஹீரோயின் கிஸ் பண்ண போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவன் அங்கேயே மயக்கம் போட்டுடுறான். மறுபடியும் டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோட கண்டிஷன் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னதும் பார்த்தீங்கல்ல, என்னோட மெடிசின் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு அவ சொல்றா. ஆமா, ஆமா சூப்பர். அப்போ இதே மாரி மெடிசன கன்டின்யூ பண்ணா சீக்கிரமே க்யூர் ஆயிருவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா மேரேஜ் கன்சுமேஷனே சீக்கிரமே பண்ணிக்கலாமா?
அப்படின்னு அம்மா எக்ஸைட்மெண்ட்டாக கேட்குறாங்க. ஆனால் டாக்டர் இதுக்கெல்லாம் டைம் ஆகும். இன்னும் க்யூர் ஆக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தாத்தாவும் இந்த டைம் ஜோ ஃபேமிலியோட ஆக்ஷனில் ஒரு முக்கியமான மெடிக்கல் ஹெர்ப் ஏலத்துக்கு வருது. அதனால அந்த ஆக்ஷனுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் தாத்தாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கோவமா வருது. இன்னும் இவங்க யாருமே என்ன நம்பல அப்படின்னு ஹீரோவோட காலில் போய் மிதிக்கிறா. அவன் எதுக்கு அடி வாங்குறனே தெரியாம அடி வாங்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மறுபடியும் ஹீரோக்காக மெடிசன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு போறா. அங்க செக்யூரிட்டி அவளை ஃபர்ஸ்ட் டே ஸ்டாப் பண்றாங்க. நீங்க யாரு? ஜூ குரூப்ல இந்த மாதிரி தெரியாத ஆட்கள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, நான் தான் உங்க பாஸோட ஒய்ஃபே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத அந்த செக்யூரிட்டி நம்பவும் இல்ல. இந்த டைம் அங்க ஒரு பெரிய க்ரவுட் வராங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ஆக்ட்ரஸ் பின்னாடி நெறைய பேர் போய்க்கிட்டு இருக்காங்க. ஓ! ஏதோ ஒரு ஸ்மெல் அடிக்குதே! இங்க யார் இருக்கா? அப்படின்னு அவளோட மேஜிக் பவர யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஆக்ட்ரஸ் ஹியூமன் கிடையாது. அவ ஒரு ஃபாக்ஸ். ஹியூமன் ஃபார்ம்ல மாறியிருக்கா அப்படிங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. இவ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கா? அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பார்க்குறா. இந்த செக்யூரிட்டியும் உள்ள அலோ பண்ண மாட்டான்ல. இந்த டைம் அங்க கம்பெனில ஒரு டைரக்டர் வராங்க. ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ பாஸோட ஒய்ஃப நீ எப்படி ஸ்டாப் பண்ணலாம்? அப்படின்னு இப்போ ஹீரோயின உள்ள கூட்டு போறாங்க. பாஸ் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. அதனால உங்களுக்கு எதுவும் தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல உட்கார வச்சுட்டு போறாங்க. ஹீரோயினும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் உள்ள போறத பார்க்குறா. என்ன இவ ஹீரோட ரூம்குள்ள போறா? அப்படின்னு ஹீரோயின வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆக்ட்ரஸோட நேம் மிஸ் யோ. அவளுக்கு ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. ஸோ அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. என்னை எத்தனையோ பேர் கூப்பிடுறாங்க. பட் நான் உங்க கூட தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவளோட அசிஸ்டன்ட் வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அவங்கலாம் வெளிய போனா 2 மில்லியனுக்கு சைன் பண்ணுவாங்க. ஆனா உங்க கம்பெனில நீங்க கேட்காமயே உங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்க. அப்படின்லாம் இவன் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் நீ எதுக்கு பண்ற? அப்படின்னு கேட்டா, எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. நீ மட்டும் ஓகே சொன்னனா, என்னோட எல்லாத்தையுமே நான் உனக்கு தர்றதுக்காக ரெடியா இருக்கேன். அப்படிங்கிற மாதிரிலாம் அவ டயலாக் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஏன் நீ பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உன்னோட ஃபேவர நான் ரீபே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வேற விடுறா. அத கேட்டதும் ஹீரோயின், இவனுக்கு சும்மாவே இருக்க முடியாதோ! எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன மிருகங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பானோ! இவளும் ரீபே பண்ண தான் வந்திருக்காளா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கோவத்துல இருக்கா. எங்க ஹீரோ ஆல்ரெடி அத சொல்லி தான் வீட்ல ஒருத்தி இருக்கா. நீலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே அங்க அப்பாவும் பையனும் வந்துட்டாங்க. "என்ன நீ ஜோ ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டாவே எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கியா?" அப்படின்னு ஹீரோ கூட வந்து ஆர்க்யூ பண்றாங்க. என்ன பிரச்சனைன்னா, இந்த மிஸ் யோ கூட ஜோ ஃபேமிலிலேருந்து சைன் பண்ணணும்னு விருப்பப்பட்டுருக்காங்க. பட் அத ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா. "நீ என்ன அப்பான்னு கன்சிடர் பண்றியா இல்லையா? நான் என்ன பண்ணாலும் அதுக்கு அகைன்ஸ்டா தான் பண்ணிட்டு இருப்பியா? அதுக்கு போட்டி போட்டுட்டு தான் வருவியா?" அப்படிங்கிற மாரி அப்பா கத்துறாங்க. எனக்கு இதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. உங்க கூட சைன் பண்றது அவளோட விருப்பம். அப்படின்னு ஹீரோ விட்டுர்றான். அவங்களும் மிஸ் யோக்கு நெறைய ஆஃபர் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவ ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறதுனால, நெக்ஸ்ட் ரெடி பண்ண போற ட்ராமால இவங்க ஆக்ட் பண்ணா நெறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். அப்படிங்கிற பிளான்ல தான் ஜோ ஃபேமிலில முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அவளுக்கு நெறைய ஆஃபர்லாம் குடுத்து அவள கன்வின்ஸ் பண்றாங்க. உங்களுக்காக தான் இந்த கோட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல? அப்படின்னு கையில குடுக்குறான். ஸோ இப்போ மிஸ் யோவும் மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் ஜோ குரூப்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டா. ஆக்சுவலி அவ இங்க வந்தது கைண்ட்னஸ் ரீபே பண்றதுக்கு இல்ல, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. இந்த ஹீரோட அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபாக்ஸோட ஸ்கின்னுக்காக ஒரு ஃபாக்ஸ அப்படியே உயிரோட தோலிய உரிச்சிருந்திருப்பான். அந்த ஃபாக்ஸ் மிஸ் யோவோட அப்பா. அதனால அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பா. உங்க ஃபேமிலில நெக்ஸ்ட் பிளட் லைனே இல்லாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருப்பா. ஸோ இப்போ ஹீரோ ஓகே சொல்ல, அதனால ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரோட கதைய முடிச்சுட்டு, அப்புறம் உன்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னு அவளும் இப்ப கிளம்புறா. இங்க ஹீரோ வெளிய வந்து பார்க்கும்போது ஹீரோயின் அங்க தூங்கிட்டு இருக்கா. எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த டைம் டைரக்டர் வந்து உங்க ஒய்ஃப் உங்களுக்காக குக் பண்ணி கொண்டு வந்தாங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் அவன் சொல்றான். ஹீரோயினும் இது ஒன்றும் சாதாரண குக்கிங்லாம் கிடையாது. நான் உன்னோட ஹெல்த்துக்காக ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டேன், எதுக்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு செய்முறை விளக்கம் எல்லாமே குடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் இதுக்கு மேல விட்டா, அவ எல்லாத்தையும் சொல்லி, என்னோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரிய வந்துரும் அப்படின்னு ஹீரோயினோட வாய மூடுறான். அப்போ ஹீரோயினுக்கு டக்குன்னு அந்த ஃபாக்ஸ் ஹீரோவோட பக்கத்துல இருந்ததா ஞாபகம் வருது. "உன் மேல பேட் ஸ்மெல் அடிக்குது தள்ளி போ" அப்படின்னு கோவமா அங்கருந்து கிளம்பி போயிட்டா. வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோ கண்டுக்கவே இல்ல. அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆன்ட்டி ஹீரோவ தான் கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜோ ஃபேமிலியோட ஹெர்பல் ஆக்ஷனுக்கு போக போறோம்ல. ஸோ சாப்பிட்டு முடிச்சதும் ஹீரோயின ஷாப்பிங் கூட்டு போ
அவளுக்கு ஃபார்மலான அவுட்ஃபிட்லாம் வாங்கி கொடு. மாஸ்டர் லூ வேற வரதா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும். அப்பந்தான் அவங்க உன்ன கியூர் பண்ணுவாங்க. அப்படிங்கிற மாரி தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே மாஸ்டர் லூவ பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அவ என்ன என்ன விட பவர்ஃபுல்லான ஆளா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கா. அந்த டைம் அவளோட பேரண்ட்ஸ் கால் பண்றாங்க. நாங்க சிட்டிக்கு வந்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு உன்ன வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா, அம்மா ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயினும் சாப்பிட்டாச்சு கிளம்பலாம் அப்படின்னு எந்திரிச்சிட்டா. நீ அடல்ட்டு இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி சாப்பிட்ற. எவ்வளவு மெஸ்அப் பண்ணி வச்சிருக்க பாரு அப்படின்னு ஹீரோ வாயெல்லாம் க்ளீன் பண்ணி விடுறான். அப்புறம் ஷாப்பிங் கூட்டிட்டு போனா எப்பவும் போல அவளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி ஷாப்பிங் பண்றா. அப்புறம் ஒரு கடையில போயிட்டு டாய்ஸை பிக் பண்ற கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். உனக்கு என்னோட பவரை பத்தி தெரியல. வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு ஹீரோனும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க ஒரு டாயையும் பிக் பண்ண முடியல. நீ எதுக்கும் ஒரே டைம்ல ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னு கேட்டா, அந்த டாய பார்க்க உன்னோட ஃபேஸ் மாதிரியே இருக்கு. ரொம்பவே அக்லியா இருக்கு. அதனால எனக்கு அதான் வேணும் அப்படின்னு ஹீரோயின் ஒரே டாய் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் போதும் போதுங்கிற அளவுக்கு ட்ரை பண்ணிட்டா. பட் முடியல. கடவுளே! எப்படியாவது இந்த டைம் இந்த டாய் எனக்கு கிடைக்கணும். இதுக்காக 10 இயர்ஸ் என் லைஃப் டைம்ல இருந்து நீ எடுத்தாலும் பரவால்ல. அப்படின்னு ஹீரோயின் வேண்டுதல்லாம் வச்சுட்டு, இப்போ டாய் பிக் பண்றா. கரெக்ட்டா டாய் அவ கையில கிடைச்சிருச்சு. ஸோ அவ செம்ம ஹாப்பியா இருக்கா. இதுக்கெல்லாம் பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணது ஹீரோ தான். ஹீரோ அசிஸ்டன்ட்ட சொல்லி பாஸ் கிட்ட காசு குடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கான். மெஷின்ல அவ என்ன பிக் பண்ணாலும் கரெக்ட்டா அவ கையில கிடைக்கணும் அப்படின்னு. அதுக்காக மணியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ நீங்க உங்க ஒய்ஃப ரொம்பவே பேம்பர் பண்றீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னா, அதெல்லாம் இல்ல. அவ அப்செட் ஆனா என்கிட்ட தான் வந்து 1,000,000 பே பண்ண சொல்லுவா. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டே இந்த மேட்டர சால்வ் பண்ணி விட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஒரு கப்பல பார்க்குறா. அந்த வயித்துல உள்ள குழந்தைக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு இப்ப ஓடி போய் அந்த கப்பல் கிட்ட இன்ஃபார்ம் பண்றா. உங்களுக்கு ப்ரீடம் பர்த் ஆக போகுது. உங்க குழந்தை கழுத்தை சுத்தி கொடி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அத அவங்க கொஞ்சம் கூட நம்பல. நீ என்ன என் குழந்தைக்கு சாபம் குடுக்குறியா? நான் இப்பதான் செக்கப் போயிட்டு வரேன். டாக்டர் எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நீ என்ன சும்மா வந்து என் குழந்தைக்கு சாபம் குடுத்துட்டு இருக்காத. இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்த நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த லேடி கூப்பிடுறா. ஹீரோயினும் நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயின் திரும்ப சொல்றா. அப்போ ஹீரோ அங்க வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அந்த லேடி யாருன்னா ஹீரோட ஆன்ட்டி. ஹீரோட அப்பா இருக்காங்களா, அப்பாவோட சிஸ்டர். ஸோ இப்போ ஹீரோ அங்க பார்த்ததும் இவதான் உன்னோட ஒய்ஃபா? அதான் உன் அப்பா அன்னைக்கே சொன்னான். அவன் ஒரு வில்லேஜ்க்கெல்லாம் மேரேஜ் பண்ணியிருக்கான். கொஞ்சம் கூட அவளுக்கு மேனஸே இல்லைன்னு. அது இவதானா? அவ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா பாரு. ஒழுங்கா அவளை இங்கிருந்து கூட்டு போயிரு அப்படின்னு ஆன்ட்டி கோவப்படுறாங்க. ஹீரோ என்னன்னு கேட்கும்போது, ஹீரோயினும் வயித்துல உள்ள குழந்தைக்கு ஆபத்து. அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் 2 பேரையும் காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்கிளும் கோவமா ஹீரோயினை திட்டுறாங்க. நீங்க எல்டருங்கிறதுனால நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு டைம் என் ஒய்ஃப் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டயும் நீ சொல்ல வேண்டியது சொல்லியாச்சுல வா அப்படின்னு அவளை அங்கிருந்து கூட்டு போறான். அவ அப்செட்டாவே இருக்கா. ஸோ ஹீரோ இப்போ அவளுக்கு காசு சென்ட் பண்றான். இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஏதோ ஓகே அப்படிங்கிறா. ஸோ அடுத்து 1,000,000 சென்ட் பண்ண பிறகு ஹீரோயின் இப்போ பிரைட்டா ஸ்மைல் பண்றா. அதுக்குள்ள அங்க போயிட்டு இருந்த ஆன்ட்டிக்கு லேபர் பெயின் வருது. எனக்கு ரொம்பவே வலிக்குது அப்படின்னு ஆன்ட்டி அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஸோ அங்கிள் இப்போ ஆம்புலன்ஸ் கால் பண்ணா இன்னும் ஹாஃப் அன் ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா? என் ஒய்ஃப் அப்ப என்ன பார்க்லயா டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு அங்கிள் கூப்பிடுறாங்க. இப்போ யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு அங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் நிக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க. ஹீரோயின் சொன்ன மாதிரி குழந்தை கரெக்டான பொசிஷன்ல இல்ல. ஸோ அது டெலிவரி பண்றது கஷ்டம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு குழந்தைய புஷ் பண்ணி வெளிய எடுத்தா குழந்தை சஃபோகேட் ஆகி செத்துரும். ஆனா உங்க ஒய்ஃப காப்பாத்த முடியும். செகண்ட் ஆப்ஷன் குழந்தைய புஷ் பண்ணி வெளிய எடுக்காம இருந்தா குழந்தை அப்படியே இருக்கும். ஆனா உங்க ஒய்ஃப் ப்ளீடிங் ஸ்டாப் ஆகாம இப்படியே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேர்ல ஒருத்தர தான் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு அங்கிளுக்கு கவலையா இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையான்னு கேட்டா இது மட்டும்தான். இந்த 2 மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் சி செக்ஷன் பண்ணணும்னா டூல்ஸ் தேவை. ஹாஸ்பிட்டலுக்கு 10 மினிட்ஸ்ல போனா மட்டும் தான் ஒய்ஃப காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் காப்பாத்த முடியும் அப்படின்னதும் ஆன்ட்டி நீங்க எப்படியாவது குழந்தைய காப்பாத்துங்க. இந்த குழந்தைக்காக நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் உங்க ஃபேமிலிக்கும் வாரிசுலாம் போயிடக்கூடாது. அதனால இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே மயங்கிடுறாங்க. டாக்டரும் இனி எதுவுமே பண்ண முடியாது. அவங்க அன்கான்ஷியஸ்ல இருக்கும்போது ஸ்ட்ரென்த்தே இல்லாத போது எப்படி குழந்தைய வெளிய எடுக்க முடியும்? ஸோ சான்ஸே கிடையாது
அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்திச்சு போறாங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். என் ஒய்ஃப மட்டும் காப்பாத்துங்க. எனக்கு அது போதும். அப்படின்னு அங்கிள் கெஞ்சுறாங்க. ஆனா டாக்டர், இப்போ 2 பேரையுமே காப்பாத்த முடியாது. இப்போ மட்டும் நான் இந்த கேஸ்ல கை வச்சேன்னா, 2 பேரோட உயிர் போனதுக்கு நான் தான் பழி ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். நான் ஜஸ்ட் டாக்டர் தான். மிராக்கிள் ஒர்க்கர்லாம் கிடையாது. ஸோ என்னால இதுல எதுவுமே பண்ண முடியாது. அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிடுறாங்க. அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது என் ஒய்ஃப காப்பாத்துவீங்களா? அப்படின்னு அங்க நீல் டவுன் போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் குழந்தை இன்னசென்ட் தானே. ஸோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல போறா. நீ ஒரு கண்ட்ரி கேர்ள், உனக்கு என்ன தெரிய போகுது? உன்கிட்ட என்ன மெடிக்கல் லைசென்ஸ் இருக்குதா? அப்படின்னு அங்கிள் கேக்குறாங்க. அப்படின்னா என்னது? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நீ தான் என் குழந்தைக்கும் என் ஒய்ஃப்க்கும் சாபம் விட்ட. அதனால தான் அவங்க இப்ப சாகுற கண்டிஷன்ல இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான் அப்படின்னு அங்கிள் கோவப்படுறாங்க. ஹீரோ, இன்னொரு டைம் இந்த மாதிரி பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு அவனும் கோவமா கத்துறான். இப்போ ஹீரோயின் தன்னோட பவரை யூஸ் பண்றா. ஒய்ஃபும் கான்சியஸ்க்கு வராங்க. இருந்தாலும் அங்கிளுக்கு இவள நம்ப முடியல. உனக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு ஒய்ஃப டச் பண்ணாத. என் குழந்தைக்கும் ஒய்ஃபும் உன்னாலே ஏதாவது ஆச்சுன்னா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு அங்கிள் கோவமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கான்ஃபிடென்ட்டா இருக்கா. எனக்கு டைம் கொடுங்க. என்னால அவங்க 2 பேரையுமே சேவ் பண்ண முடியும். அப்படின்னு கேக்குறா. ஹீரோ இந்த டைம் அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படியே இதுல ஏதாவது தப்பா போச்சுன்னா, எல்லாத்துக்கும் பொறுப்பு நாங்க ஜூ குரூப் ஏத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ ஹீரோயினை ஃபாலோ பண்றாங்க. அது எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி பண்ணவும் செய்றாங்க. என்ன இது ஜூ குரூப்போட பிரசிடென்ட்டா? அவன் என்ன ஒரு வில்லேஜ் பொண்ணுக்காக மொத்த கம்பெனி மேலேயே பெட் வச்சுட்டு இருக்கான். அவன் என்ன ஒரு முட்டாளா? ரீசெண்டா தான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டோம். கல்யாணம் ஆன பிறகு அவன் லைஃப் ரொம்பவே ட்ராஜடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருந்தானா? ஸோ தப்பான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க மத்தவங்களுக்கும் சாபம் குடுத்துட்டு இருக்கானா? அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வீட்ல இருக்கிற ஹீரோவோட அம்மாவும் பார்க்குறாங்க. என்னோட மருமகளே திட்டுறீங்க அப்படின்னு இப்போ அவங்களும் செல்ல எடுத்துக்கிட்டு ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபைனலி ஹீரோயின் தன்னோட பவரால அந்த குழந்தைய சேஃபா டெலிவரி பண்ண வைக்கிறா. டாக்டரும் வந்துட்டாங்க. குழந்தையும் அம்மாவும் இப்போ சேஃபா இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கிளும் ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கெல்லாம் நீங்க இந்த பொண்ணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் தான் அவங்க குழந்தைய காப்பாத்துனது அப்படின்னு தெரிஞ்சதும் இப்போ நீல் டவுன் போட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. நீங்க என்ன அடிக்கலாம் வந்தீங்களே அப்படின்னு கேட்டா, அது என்னோட தப்பு. என்னதான் அடிக்கணும் அப்படின்னு அவங்க கணத்துல அவங்களே அறிஞ்சுக்கிறாங்க. நீங்க தான் என்னோட ஃபேமிலிய காப்பாத்திருக்கீங்க. இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். எங்க ஃபேமிலியோட பெனிஃபேக்டர் நீங்க தான். உங்களோட எனிமீஸ் எனக்கும் எனிமீஸ் தான். உங்களுக்கு அகைன்ஸ்டா யார் போனாலும் சரி, நான் உங்கள மன்னிக்கவே மாட்டேன். அது ஜோ ஃபேமிலியா இருந்தாலும் சரி அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. இந்த டைம் ஹீரோட கம்பெனி ஷேரோட பிரைஸ் பார்க்கும்போது அது ஹை லெவல்ல ஹிட் ஆயிருச்சு. ஸோ நல்லது பண்றவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு அங்க சுத்தி நிக்கிற பீப்புள்லாம் சொல்றாங்க. ஸோ பார்த்தல்ல புரிஞ்சுச்சா? நான் உனக்கு கைண்ட்னஸ ரீபே பண்ண தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி சரி புரியுது. நீ எப்படி இவ்ளோ ஆசமா இருக்க? அப்படின்னு கேட்டா, எல்லாமே நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டது தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நடந்த எல்லாத்தையுமே அந்த ஆக்ட்ரஸும் பார்த்துட்டு இருக்கா. என்னோட கர்ஸ இவ பிரேக் பண்ணிட்டானா, இவளுக்குள்ளேயும் மேஜிக்கல் பவர் இருக்குமோ? இவ என்ன கிரியேச்சரா இருப்பா? அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஆன்ட்டி ஜோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த ஃபாக்ஸ் இவங்ககிட்டயே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கு. பட் ஹீரோயின் அதை முறியடிச்சிட்டா. இப்போ அடுத்து ஷாப்பிங்காக கடைக்கு போறாங்க. அங்க போய் ஒரு ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. இது என்ன இவ்வளோ காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இது ஒரிஜினல் ஸ்னேக்கோட ஸ்கின்னு, அதான் அதுக்கு இந்த ப்ரைஸ் அப்படின்னு ஒர்க்கர் சொல்றாங்க. என்னது ஸ்னேக்கோட ஸ்கின்னா அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. இப்போ ஹீரோ மேல போய் ஏறி உட்காந்துக்கிறா. இத தள்ளி கொண்டு போங்க. எனக்கு இத பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவ்வளோ நேரம் அங்க தைரியமா தானே இருந்தேன். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு அத பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி அத தள்ளி வைங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவ என்ன டிராமா குயினா? இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்றா அப்படின்னு அங்க உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவள பாத்தியா? அவ ரேட்ட பார்த்தா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இவங்கலாம் லோ கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்க ஹீரோட பிரதர் கூட அந்த ஆக்ட்ரஸும் வரா. ஹீரோயின் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவ ஏன் ஸ்னேக்க பார்த்து பயப்படுறா? ஒருவேளை இவ எலியா இருப்பாளோ? ஆனா இவ கியூட்டா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் இங்க ஹீரோ கிட்ட எனக்கு மில்க் டீ வாங்கி தரியா? எனக்கு அது குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு கேக்குறா. என்ன அன்னைக்கு வாங்கி தந்ததா அப்படின்னு கேட்டா, ஆமா அதேதான் அப்படின்னதும் ஹீரோவும் வாங்க போறான். ஹீரோயினா அங்குள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம் ஷாப்புக்குள்ள பிரதரும் ஆக்ட்ரஸும் வராங்க.
மிஸ் யூ எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு குடுப்பீங்களா? அப்படின்னு பின்னாடி நெறைய ஃபேன்ஸ் வராங்க. அவ உள்ள வந்ததும், என்னோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா? நான் ஷாப்புக்குள்ள வந்தா நான் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். வேற யாரும் இங்க இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும் தான் எல்லாரும் சர்வீஸ் பண்ணணும். அப்படின்னு அவ சொல்றா. எனக்கு தெரியும். இப்பவே நான் கிளியர் பண்ணிடுறேன். அப்படின்னு ஹீரோயின வெளிய போக சொல்றாங்க. நான் எதுக்கு போணும்? அப்படின்னு கேட்டா, விஐபி கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வேற எந்த கிளையண்ட்டையும் நாங்க அட்டெண்ட் பண்ண மாட்டோம். நீங்க வெளிய போங்க. அப்படின்னு சொன்னா, இத நான் ஃபர்ஸ்ட் வரும்போதே நீங்க சொல்லலையே அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நீ ஒன்றும் பெரிய கிளைண்ட் கிடையாது. வெளியே ஏதாவது மார்க்கெட் பிளேஸ்ல போட்டிருப்பாங்க. அத வாங்கிட்டு போ. அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட ரூடா பேசுறாங்க. ஹீரோயின் நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவள தள்ளி விடுறாங்க. அப்போ ஹீரோ உள்ள வரான். அவன பார்த்தா தம்பி, என்ன பிரதர் இந்த மாதிரி ஒரு மில்க் டீய வாங்கி குடுத்து தான் உன்னோட ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியா? இது ஒரு சீப்பான ட்ரிங்க்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்ல, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. உனக்கு அதுல என்ன பிரச்சனை? அப்படின்னு ஹீரோயின் அதை வாங்கி குடிக்கிறா. வில்லேஜ் பொண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அவளோட டேஸ்ட்டை பத்தி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரதர் வேற கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க இந்த ஒர்க்கர்ஸும் என்ன 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஆனா 2 பேரும் வேற வேற ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க போல அப்படின்னு கேட்டா, ஆமா 2 பேருமே ஜோ ஃபேமிலியோட பசங்க தான். பட் ஜோ ஃபேமிலில இருந்து ஃபர்ஸ்டே அண்ணன்காரனை விரட்டி விட்டாங்க. ஸோ அவன்கிட்ட எந்த காசும் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதும், அப்போ நீங்க கிளம்புங்க. இங்கெல்லாம் நின்று மில்க் டீ குடிக்க கூடாது. இதெல்லாம் ட்ரெஸ்ல பட்டா என்ன ஆகும்? அப்படின்னா தட்டி விட்டுறாங்க. 2 பேரும் இப்பமே கிளம்புங்க. நாங்க ராயல் கஸ்டமரை பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு ரூடா பேசுறாங்க. ஹீரோயினுக்கு மில்க் டீ கொடுத்ததுல பெரிய கவலை. நீங்க இப்போ என்ன பேசிஸ்ல வெளியே போக சொல்றீங்க? ஒருவேளை நாங்க அவங்கள விட அதிகமான காசு பர்ச்சேஸ் பண்ணா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். டேய் டேய் காமெடி பண்ணாத. உன்கிட்ட என்ன காசு இருக்க போகுது அப்படின்னு தம்பிக்காரன் சிரிக்கிறான். ஹீரோயினும் எனக்கு டெய்லி பாக்கெட் மணியே 1 மில்லியன் என்னோட ஹஸ்பண்ட் கொடுப்பான். ஸோ அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. அதுல தம்பிக்கு துளியளவு கூட நம்பிக்கை இல்ல. இந்த டைம் ஹீரோவும், உங்க ஷாப்ல இந்த மாதிரி ரூல்ஸை போட்டது யாரு? அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு தான் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எங்க மேனேஜர் தான் அப்படின்னு சொன்னதும், அவரை இங்க கூப்பிட முடியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். எதுக்கு? அவங்க கிட்ட பேசி இந்த ரூல்ஸை மாத்த போறியா? நீ சொன்னங்கிறதுக்காகலாம் என்னோட மேனேஜரை என்னால கூப்பிட முடியாது அப்படின்னு ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல மேனேஜரே அங்க வந்துட்டாங்க. இப்போ ஹீரோட தம்பி மேனேஜரை பார்த்துட்டு, ஜோ ஃபேமிலில இருந்து இங்க ஷாப் பண்ண இருக்கேன். நாங்களும் இந்த லோ கிளாஸ் பீப்புளும் ஒண்ணா. அவங்க கூட தான் நாங்க நின்று ஷாப் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமா கேக்குறான். இருங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களை சீக்கிரம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் டர்ன் பண்ணா அங்க நிக்கிறது ஹீரோ. பாஸை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டான். ஹீரோவும், நான் இங்க ஒரே ஒரு மேட்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க ஷாப்ல அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பீங்களாமே, அது உண்மையா? அப்படின்னு கேட்டா, மேனேஜரும் ஆமாங்கிற மாதிரி சொல்றான். சரி, அப்ப யாரு இன்னைக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ ஒரு பெட் மாதிரி பண்றான். ஹீரோயின் கிட்டயும், உனக்கான இன்னைக்கு டாஸ்க்கு நீ இங்க என்ன வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதிகமா பர்ச்சேஸ் பண்ண சொல்றான். அவளும் அங்க போயிட்டு ஒரு ரிங்கு, ஒரு பிளேட்டு அப்படின்னு குட்டி குட்டி ஐட்டமா எடுத்துட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் ஒண்ணு பெருசா வாங்க சொன்னேன் அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் எனக்கு பிடிச்சது தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அடுத்த பக்கம் ஆக்ட்ரஸ காமிச்சா, அவளுக்கு தேவை இருக்கோ இல்லையோ அங்க உள்ள எல்லாத்தையும் பல்க் பல்கா வாங்கிட்டு இருக்கா. அத பார்த்து பிரதரும் ரொம்பவே இரிட்டேட் ஆகுறான். எதுக்கு இவ்வளவு வாங்குற அப்படின்னு கேட்டா, அப்பதானே காசு அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றது கேளு, நீ இப்போ வாங்கின வரைக்குமே போதும். அதுவே அவங்க வாங்கினதை விட அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு பிரதர் சொல்றான். நீ ஏன் இப்படிலாம் பேசுற? நம்ம எந்த அளவுக்கு அதிகமா காசு ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நீ ரிச்சா இருக்குன்னு உன்னோட பேர் தான் வெளியே தெரியும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கா. அவனுக்கு கடுப்பா தான் இருக்கு. சரி, அப்போ ஃபைனலா ஒன்று பண்ணிக்கலாம். உங்க ஷாப்லயே எது காஸ்ட்லியான ஐட்டமோ அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பிரதர் சொல்றான். அதுக்குன்னு அவங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்காங்க. அது ஒரு இன்னர் வியர். அதுல வந்து டைமண்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்களாம். ஸோ அதனால அதோட ரேட்டு 3 மில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. ரேட்டை கேட்டு பிரதர் ஷாக் ஆயிட்டான். ஆக்ட்ரஸும், இது சூப்பரா இருக்கு, இது எனக்கு வாங்கித்தா, நான் உனக்காக டெய்லி வியர் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றா. அவனும் சமாளிக்கிறதுக்காக, டெய்லி ஒரே இது எதுக்கு போடணும், நான் உனக்கு டெய்லி புதுசு புதுசா வாங்கி தரேன் அப்படின்னு அவன் மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போலான்னு பார்த்தா, அதுக்குள்ள அந்த ஒருத்தர் வந்துட்டு, இதுல நிறைய கலர்ஸும் இருக்கு, நீங்க அதை பாக்குறீங்களா அப்படின்னு 7 பீஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்னது இவ்வளவா அப்படின்னு அவன் ஷாக்ல நிக்கிறான். அந்த டைம் ஹீரோ ஹீரோயின் அங்க வராங்க. ஹீரோயின் அதை பார்த்ததுமே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றா. என்ன நீயும் வியர் பண்ண போறியா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல,
நான் ஒரு டிஐஒய் பண்ணலான்னு இருக்கேன். அந்த கிளவுஸ்க்கு மேல இந்த டைமண்ட்ஸ் வச்சா நல்லாருக்கும்." அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ கிளவுஸ்னா 2 கைக்கும் தேவைப்படும்ல. அப்போ 2 பீஸ் வாங்கிக்கலாமா? அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு, "சரி ஓகே 2 பீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அத வாங்குறான். "டேய் என்னடா 2 பீஸ் வாங்க போறியா?" அப்படின்னு பிரதர் அதுக்கும் ஷாக் ஆகுறான். அந்த டைம் ஆக்ட்ரஸ், "என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃபேன்ஸ்லாம் வெளிய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் எனக்காக வாங்கு." அப்படின்னு சொல்ல, அவனும் வேற ஆப்ஷன் இல்லாம, "சரி நான் எல்லாத்தையும் வாங்குறேன். அந்த 7 பீஸ் செட்டையும் நான் வாங்குறேன்." அப்படின்னு சொல்லிடுறான். எங்க ஹீரோ அவன் கேட்குற எல்லாமே எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்றான். ஃபைனலி பில்ல போட்டாச்சு. பிரதருக்கு 22 மில்லியன் வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் ஹீரோக்கு தான் அதிகமான அமௌண்ட் வந்திருக்கு. எப்படி இது நடந்துச்சு? சரி உன்கிட்ட பே பண்றதுக்கு காசு இருக்கா கார்டுல? அப்படின்னு கேட்க, இப்போ 2 பேருமே கார்டு எடுத்து குடுக்குறாங்க. பில்லையும் பே பண்ணியாச்சு. ஸோ ஹீரோ ஃபைனலி அவனோட பாஸ் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்றான். "என்ன மேனேஜர் பார்த்துட்டு இருக்கீங்க? இது உங்க பாஸோட ஆர்டர். அவங்கள வெளிய அனுப்புங்க." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்ன பாஸா?" அப்படின்னு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. "ஆமா, மிஸ்டர் ஜூ தான் எங்களோட பாஸு." அப்படின்னு மேனேஜர் சொல்றான். "என்னது நீதான் அப்ப பாஸா? அப்படின்னா நாங்க உன்னோட ஷாப்லயா வாங்கினோம்?" அப்படின்னு அவன் ஷாக்ல இருக்கான். இந்த டைம் அப்பாவும் கால் பண்றாங்க. "டேய் என்னடா பண்ணி தொலைகிற? 22 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. இதுக்காக உனக்கு கார்டு கொடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கே உன் கார்டை கேன்சல் பண்றேன்." அப்படின்னு அப்பா திட்டிட்டு போனை வைக்கிறாங்க. "நீ தான் இந்த ஷாப்போட பாஸ்னா உன்னால எப்ப வேணா ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் பண்ண முடியும். நீ என்ன சீட் பண்ணிட்ட." அப்படிங்கிற மாதிரி பிரதர் சொல்றான். இவங்க இந்த ஒரு ஷாப்புக்கு மட்டும் பாஸ் கிடையாது. இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, இங்க உள்ள எல்லா ஷாப்புமே எங்க பாஸோடது தான் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றான். "அது எப்படி? உன்னையும் உன் அம்மாவையும் தான் ஜோ குரூப்பை விட்டு விரட்டியாச்சுல்ல. அப்புறம் எப்படி உன்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு? உன்கிட்ட அந்த சின்ன ஒரு ஃபிலிம் கம்பெனி மட்டும் தானே இருக்கு." அப்படிங்கிற மாதிரி பிரதர் கேட்குறான். "அது ஜஸ்ட் என்னோட சைட் பிஸ்னஸ் தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அப்போ நீ இருக்கிற வீடு அதுவும் சின்ன வீட்டில் தானே இருக்க?" அப்படின்னு கேட்டா, "அதுவா, என் தாத்தாவுக்கு சின்ன வில்லா தான் வேணும்னாங்க. அதனால தான் சின்ன வில்லால இருக்கும். நீ கேட்குற மாதிரி பெரிய வில்லாலாம் என்கிட்ட நிறையவே இருக்கு." அப்படின்னு ஹீரோ சொல்றான். தம்பியால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. "ஒன்று தான் ஜோ ஃபேமிலியில இருந்து விரட்டிட்டோம்ல, அப்புறம் எப்படி உன்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு உனக்கும் உன் அம்மாவுக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் மேனேஜரும், "எங்க பாஸுக்கு ஷோ ஆஃப் பண்றது பிடிக்காது. ஒரு டைம் ஜூ குரூப் பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்தது. அந்த டைமும் எங்க பாஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் எடுத்து எங்க எல்லாருக்குமே நியூ இயர் போனஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து எங்க பாஸுக்கு கீழ ஒர்க் பண்ற எல்லாருமே அவங்களுக்காக டெடிகேட்டடா ஒர்க் பண்றோம். முழு மனசா எங்க பாஸ்க்காக வேலை செய்றோம்." அப்படின்னு அவன் டயலாக் பேசிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவும், "என்னோட ஷாப் எதுலயுமே இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கக்கூடாது. யார் வேணா இங்க உள்ள ப்ராடக்ட்ட பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். பிரதருக்கு ரியாலிட்டிய அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "இது கண்டிப்பா உன்னோட ஷாப்பா இருக்காது. நீ ஏதோ ஒரு ரிச் லேடி கூட அஃபேர்ல இருக்க. அது மூலமா தான் உனக்கு பணம் வந்திருக்கணும்." அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோவை இன்சல்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும், "நீ எதுவும் பண்ண வேண்டாம். நீ வெயிட் பண்ணு. நான் இத பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவ ஒரு கிளாத் வாங்கியிருப்பாள்ல, அதுல ஸ்டோன் கூட டைமண்ட்ஸா இருக்குமே, இப்போ அத வச்சு பிரதர் அடிக்கிறா. ஸோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணாம கைய வச்சே அடிக்கிறது எவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கு. "நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சுக்கலாமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "தாராளமா அடிச்சுக்கோ." அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயினும், "மாட்டுனாண்டா." அப்படின்னு தம்பிய செமையா குத்து குத்துன்னு குத்துறா. அவனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி போச்சு. "நாளைக்கு ஆக்ஷன் இருக்குல்ல, அங்க வா. உனக்கும் எனக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு அங்க வச்சு காமிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆக்ட்ரஸ கூப்பிட்டு அவன் கிளம்பிட்டான். ஹீரோயின் அடுத்து வாங்கின ட்ரெஸ்ஸஸ ட்ரை பண்ணி பார்க்க சொல்றான். "என்ன இந்த இன்னர் வியரியா?" அப்படின்னு கேட்டா, "இது இல்ல, ஆக்ஷனுக்கு போட்டு போற ட்ரெஸ்ஸ." அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறா. அப்ப அவளால ஜிப்பர போட முடியல. ஹீரோயின் பவரை யூஸ் பண்ணலான்னு பார்க்குறா. அதான் ஹஸ்பண்ட் இருக்கானே, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டா பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஹபி அப்படின்னு கத்த, ஹீரோவும் உள்ள போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். "ஸோ நீ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ரொமான்ஸ் பண்றாங்க. 2 பேரும் கிஸ் பண்ணும்போது ஹீரோ அவள கடிச்சு வச்சிடுறான். "எதுக்கு என்ன கடிச்ச?" அப்படின்னு கேட்டா, "நீ அதிகமா வாய் பேசுறல்ல, அதுக்காக தான்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அப்போ நானும் உன்னை கடிச்சு வைக்கிறேன்." அப்படின்னு திரும்ப ஹீரோயின் கடிச்சு வைக்கிறா. அடுத்த ஆக்ஷன் நடக்கிற பிளேஸ காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா ஃபேமிலி தான் மேஜர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருமே அவங்ககிட்ட வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "உங்க ஃபர்ஸ்ட் பையனை பத்தியும் கேள்விப்பட்டோம். அவனுக்கு ஏதோ ரீசெண்டா கல்யாணம் ஆச்சாமே." அப்படின்னு கேட்கும்போது, "அவனை நான் எப்போ வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அவனை பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க." அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அந்த டைம் பையன் ஆக்ட்ரஸ் கூட வரான். "அவன் ஒரு வில்லேஜ் பொண்ண தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவ பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்க மாட்டா." அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அங்க என்ட்ரி குடுக்குறான். ஹீரோயினை பார்த்ததும், "என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா?
இவள பார்த்தா வில்லேஜ் பொண்ணு மாதிரியே இல்ல. இவ டாப் மாடல் மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லாரும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காங்க. அவளுக்கு நர்வஸா இருக்கு. எதுக்கு எல்லாரும் என்னைய பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல, அதான் எல்லாரும் நம்மளையே பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் ஓவரா பேசாத. அந்த சீட்ட பாரு அது சாஃப்ட்டா இருக்கு. அங்க போய் உட்காரலாமா? அப்படின்னு முன்னாடி போய் உட்கார போறாங்க. அப்போ ஸ்டெப் மதர் வந்து ஸ்டாப் பண்றா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சீட்ல உட்கார போவீங்க? அப்படின்னு அவ கோவப்படுறா. ஏன் சீட் இருக்கு அது உட்கார்றதுக்கு தானே அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஆக்ஷன்ல இதான் பிரைம் சீட்டு. இதுல எங்களை மாதிரி டாப் ஸ்பான்சர் மட்டும் தான் உட்கார முடியும். உங்களுக்குலாம் இதுல உட்கார்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. ஹீரோயினும் ஜஸ்ட் ஒரு சீட் தானே. அதுக்கே இங்க ரேங்க் பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. நீ ஒரு வில்லேஜ் கேர்ள். உனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாது. உனக்கு இங்க உட்கார்றதுக்கு தகுதியும் கிடையாது. அப்படின்னு அந்த ஆன்ட்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் அங்கிள் அங்க வராங்க. ஹீரோட அங்கிள். லாஸ்ட் டைம் ஹீரோயின் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருப்பாள்ல. ஹீரோயின் அங்க உட்கார ஆசைப்பட்டா, அந்த சீட் அவளுக்கு தான் அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. அவ ஒரு வில்லேஜ் கேர்ள். அவளுக்கு இந்த சீட்ல உட்கார்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் தான் இந்த ஆக்ஷனுக்கு அதிகமான காசு ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். நான் தான் அதுல உட்கார்றதுக்கு டிசர்விங்கான பர்சன் அப்படின்னு ஹீரோட அப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. நீ வேணா இங்க டாப் ஸ்பான்சரா இருக்கலாம். பட் இங்க பாஸ் நான் தான். நான் சொல்றது நடக்கும். அப்புறம் உனக்கு இங்க ஸ்பான்சர் பண்ண விருப்பம் இல்லைன்னா சொல்லிரு. உன் காச நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்க ஸ்பான்சர்ஷிப் பண்றதுக்கு நெறைய ஆட்கள் எனக்கு கிடைப்பாங்க. அப்படின்னு அவங்க ரூடா பேசிடுறாங்க. என்ன இருந்தாலும் என் தங்கச்சிய தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அப்படின்னு இப்போ ஹீரோட அப்பா சொன்னா, ஆமா உன் தங்கச்சி தானே. உன் தங்கச்சி டெலிவரி பண்ணும்போது கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அன்னைக்கு அவளோட பிரதரா நீ என்ன பண்ண? ஹீரோயின் மட்டும் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணலன்னா, இன்னைக்கு உன் தங்கச்சி உயிரோடயே இருந்திருக்க மாட்டா. ஸோ அவங்க தான் அந்த சீட்ல உட்காரணும். நான் முடிவு சொல்லிட்டேன். அப்படின்னு இப்ப அந்த அங்கிள் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களாலயே ஆர்கியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஆக்ஷன ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு ஹெர்பல் ஆக்ஷன். அதுவும் ரேரான ப்ராடக்ட் இங்க நெறைய கிடைக்கும். அப்படின்னு தான் நெறைய பேர் அத பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. டேபிள்ல 9 எக்ஸ் வச்சிருக்காங்க. கோல்டன் எக்ஸ். பெருசா இருக்கு. அத உடைச்சு உள்ள பார்த்தா மட்டும் தான் உள்ள என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா அவங்க வின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ப்ராடக்ட் என்னங்கிறத பார்க்க முடியும். அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் இப்ப அவளோட மேஜிக் பவர யூஸ் பண்ணி பார்க்குறா. அவளால உள்ள இருக்க எல்லா பொருளையும் பார்க்க முடியுது. அதே இது இந்த ஃபாக்ஸும் ட்ரை பண்றா. அந்த ஆக்ட்ரஸ். பட் அவளால உள்ள சீல் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியல. என்ன இது? உள்ள என்ன இருக்குன்னே தெரியலையே! அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஹீரோட பிரதர் செம கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அப்பா நான் ஆல்ரெடி ஆக்ஷன்ல உள்ள ஆளுக்கு காசு குடுத்து மெயினான மேட்டர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். 1வது நம்பர், 6வது நம்பர், 7வது நம்பர்லலாம் மெயினான ஹெர்பல் எதுவும் கிடையாது. அது ஈஸியாவே கிடைக்கிற ஹெர்பல் தான் அப்படின்னு சொன்னாங்க. மத்த எல்லாமே ரேரான ஹெர்பல். அதுலயும் அந்த 9த் நம்பர்ல தான் செலஸ்டியல் ஹெர்பல் இருக்குன்னு அவன் என்கிட்ட சொன்னான். ஸோ நம்ம ஏலம் கேட்க வேண்டியது 9த் ப்ராடக்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றான். என் பையன் சூப்பர்டா! நம்ம அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃபேமிலியா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோட அப்போ மாஸ்டர் லூவ பத்தி கேட்குறாங்க. மாஸ்டர் லூ இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க எதுக்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்கும்போது, மாஸ்டர் லூ ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்களால இந்த ஈவென்ட்க்கு வர முடியல. அதுக்கு பதிலா அவங்களோட டாப் ஸ்டூடெண்ட்ட இங்க அனுப்பியிருக்காங்க. அப்படின்னு அங்க இன்னொரு பெர்சன இன்வைட் பண்றாங்க. மாஸ்டர் லூவோட ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா இவங்களுக்கும் ஹெர்பல பத்தி நெறைய தெரியும். அப்படிங்கிற மாரி அவன பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனோட நேம் ஜின். ஹீரோயின் அவன பார்த்ததும், என்னோட சீனியர் பிரதர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க என் அப்பா கிட்ட தானே லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மாஸ்டர் லூவோட டிசைபிள்னு சொல்றாங்களே! அப்படின்னு ஹீரோயின் அத வியர்டா பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் பொருளுக்கு ஏலம் கேட்கும்போது ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே தான் அவங்க ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் கான்ஃபிடென்ட்டா எந்திச்சு நின்னு 100 மில்லியன் அப்படின்னு ஏலம் கேட்கிறா. இவ என்ன லூசா? ஃபர்ஸ்ட் டைமா ஏலம் கேட்க வந்திருக்கா. அதனால தான் இவளுக்கு ஒண்ணுமே தெரியல போல. டைரக்ட்டா 100 மில்லியனுக்கு போய் நிக்கிறா. ஒருவேளை உள்ள இருக்கிற பொருள் ஒர்த்லெஸ்ஸா இருந்தா 100 மில்லியன் வேஸ்ட்டா போயிருமே அப்படிங்கிற மாரி மத்தவங்க பேசுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கா. ஹீரோ கிட்டயும் உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டோட ஏலத்துல ஹீரோயின் தான் வின் பண்றா. இப்போ நீங்க ஸ்டேஜ்க்கு வந்து நீங்களே உங்களோட ப்ராடக்ட்ட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஹாப்பியா போயிட்டு பிரேக் பண்றா. அதுல அவ எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த செலஸ்டியல் ஹெர்ப் தான் இருக்கு. அத பார்க்கும்போது காஞ்ச இலை மாரி தான் இருக்கு. ஸோ அத பார்த்துட்டு எல்லாருமே நல்ல வேளை நம்ம பெட் பண்ணல. இவ ஒரு குப்பைய தான் காசு குடுத்து வாங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நக்கலா சிரிக்கிறாங்க. ஹீரோயினும் இத பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியல. மாஸ்டர் லூவோட பெர்சன் வந்திருக்காங்கல்ல, அவங்க இத அப்ரைஸ் பண்ணி சொல்லட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்புறம் அந்த பெர்சனையும் எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹெர்பல பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இதோட ஒர்த் 10 பில்லியனுக்கு போகும் அப்படின்னு சொல்ல,
என்னது? அப்ப இவளுக்கு 9 பில்லியன் லாபமா? அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா, நான் இத பத்தி கேள்விப்பட்டுருக்கேன். இதுல ஒயிட் கலரா ரேடியன்ட்டா க்ளோ ஆகும்னு கேள்விப்பட்டுருக்கேனே! அப்படிங்கிற மாரி அந்த ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அப்படி பார்த்தா இது ஃபேக்கு. இது ஒண்ணுத்துக்கு ஆவாத பொருள் தான் அப்படின்னு மறுபடியும் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் லைட் ஆஃப் பண்றா. அந்த ப்ராடக்ட்லேருந்து க்ளோ ஆகுது அப்படியே. ஸோ எல்லாருமே இத பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஸோ ஹீரோயின் தான் இதுல வின் பண்ணியிருக்கா. அவளுக்கு பெரிய லாபம் தான் இதுல. சும்மா உட்காந்து ஜூ ஃபேமிலி இவ்ளோ லாபத்த சம்பாதிச்சுட்டாங்களே! அப்படிங்கிற மாரிலாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு செம கடுப்பா இருக்கு. "டேய் நீ எவன்கிட்ட காசு குடுத்த? அவன் ஒண்ணான நம்பர்ல ஒண்ணுத்துக்கு ஆவாத பொருள் தானே இருக்குன்னு சொன்னான்." அப்படின்னு பையன திட்டுறாங்க. அவனுக்கும் ஒண்ணும் புரியல. "சாரிப்பா, இந்த ஒரு டைம் ஏதோ தப்பாயிருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவன் எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து 2ஆம் நம்பர் ஏலம் விட போறாங்க. ஹீரோயின் இந்த டைம், "நீங்க எதுக்கு ஒவ்வொரு பொருளா ஏலம் விடுறீங்க? அப்போ ஒவ்வொரு டைம் மேல வந்து நான் உடைக்கிறது கஷ்டமா இருக்கும்ல. ஸோ 5 ப்ராடக்ட் நீங்க சேர்த்தே விட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த மாதிரியே ஏலம் விடலாம் அப்படின்னு ஏலத்த ஸ்டார்ட் பண்றாங்க. 5 ப்ராடக்ட்ட ஒரே ஏலத்துல கேட்கறது. ஹீரோயின் அதுக்கு 100 மில்லியன் சொல்றா. அப்புறம் 200 மில்லியன் கேட்குறாங்க. 500 மில்லியனுக்கு போகுது. அந்த மாதிரி ஏலம் போய்க்கிட்டே இருக்கு. ஹீரோட பிரதரும் கிளவரா, "நீ என்ன நம்பர்லாம் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன்னு சொல்லு." அப்படின்னு ஹீரோயின பார்த்து கேட்க, அவளும் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்றா. அப்பாடா! நல்ல வேளை 9 கேட்கல அப்படின்னு இப்போ பிரதரும் விட்டு குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான். அப்பா கிட்ட, "அப்பா, நம்ம இத மிஸ் பண்ணோம்னா 9த் ப்ராடக்ட் நம்மளால வாங்க முடியாது. ஸோ நம்ம இதுல ஏலம் கேட்க வேண்டாம்." அப்படின்னு அவன் சொல்றான். சரின்னு அப்பா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இதுலயும் வின் பண்ணியிருக்கா. ஸோ அவ போய் 5 ப்ராடக்ட்ட அடிச்சு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஸ்டேஜ்ல போய் ஒவ்வொரு ப்ராடக்ட்டா பார்க்கும்போது 2, 3, 4, 5ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே கம்மியான ரேஞ்சில தான் போகுது. 60 மில்லியனுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இருந்திருக்கும். லாஸ்ட்டா 6வது நம்பர ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதில தான் மெயினான ப்ராடக்ட்டே இருக்கு. ஒரு ஃப்ளவர் இருக்கும். அதுதான் பிரைஸ்லெஸ் அப்படின்னு அந்த அப்ரைசர் சொல்ல எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. அப்பாவும் கோவமா பையன அடிக்கிறாங்க. "டேய் நீ எவன்கிட்டயோ காச குடுத்து ஏமாந்துட்ட" அப்படின்னு அப்பா அவன செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. "உன்னால பாரு என் கைக்கு வர வேண்டியது அவ கையில போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செம்மையா திட்டு விழுந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த பொருள ஏலம் விட போறாங்க. இந்த ஆக்ட்ரஸ்க்கும் பொறுமை இல்ல. என்னால உள்ள என்ன இருக்குன்னு தான் பார்க்க முடியல. எல்லாத்தையும் நானே ஓப்பன் பண்ணிட்டா அப்படின்னு அவளோட பவர யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பிரேக் பண்றா. ஸோ இப்போ ஸ்டேஜ்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த ப்ராடக்ட்ட பத்தி சொல்லிட்டு அத ஏலம் விட ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல 9த் ப்ராடக்ட் உண்மையாவே சூப்பரான ப்ராடக்ட் தான். பட் ஹீரோ இத செக் பண்ணி பார்க்கும்போது, அதோட ரூட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பொருள் வேல்யூபிளா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ வந்து ஏலம் கேட்காம விடுறா. ஹீரோ கிட்டயே தேவையில்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த 9த் ப்ராடக்ட்ட பார்த்ததும் ஹீரோவோட அப்பா ஃபேமிலிக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. "அப்பா நான் தான் சொன்னேன்ல, இதான் அது. நம்ம இத வாங்கியே ஆகணும்." அப்படின்னு பையன என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஏலம் கேட்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோ இப்போ சும்மா இல்லாம 1 பில்லியன் அப்படின்னு ஏலம் கேட்குறான். "டேய் நான் தான் வேண்டான்னு சொன்னேன்ல" அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, "கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அதுக்கு தான்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் அவளோட பிளான புரிஞ்சுக்கிறா. இப்போ அப்பாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்கிட்ட இருக்கிறது 1 பில்லியன் தான். நான் எப்படி இதுக்கப்புறம் ஏலம் கேட்கறது? அவனே 1 பில்லியனுக்கு கேட்டுட்டானே! அப்படிங்கிற மாதிரி அப்பா சேடா இருக்காங்க. "அப்பா இந்த பொருள் கண்டிப்பா நமக்கு முக்கியம். இங்க வாங்கியே ஆகணும். நம்மளோட வீட்டு காரெல்லாம் வித்து கூட இந்த பொருள வாங்குங்க." அப்படின்னு அம்மாவும் பையனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பொருளுக்கு ஏலம் கேட்டதுனால நெறைய பேர் அதுக்கு போட்டி போட்டு ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு பயமா இருக்கு. அமௌண்ட் என்ன அதிகமாயிட்டே போதே அப்படின்ட்டு. பையனும், "அப்பா இது நமக்கு நல்ல சான்ஸு. இன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டோம்னா, இந்த சான்ஸ மிஸ் பண்ணத நெனச்சு நம்ம ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுவோம்." அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கான். அதனால அப்பாவும் லாஸ்ட்டா 3 பில்லியனுக்கு ஏலம் கேட்குறாங்க. ஸோ ஃபைனலி அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்களும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க. "சீக்கிரம் அத எக்ஸாமின் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "பாரு எங்க ஃபேமிலி தான் இனி இந்த சிட்டிலயே ரிச்சஸ்ட்டா இருக்க போறோம். நீ எங்க முன்னாடி நீல் டவுன் போட்டு தான் நிக்க போற" அப்படின்லாம் தம்பி பில்டப் பண்ணிட்டு இருக்கான். அத எக்ஸாமின் பண்ற பெர்சனும் பார்த்துட்டு, "இது உண்மையாவே ஒரு ட்ரெஷர் தான். ஆனா என்ன ஒரு பேட் திங், இதோட ரூட் ஸ்பாயில் ஆயிருக்கு. அதனால இது இப்போதைக்கு ஒரு ஜங்க் மாரி தான். ஒரு குப்பைக்கு தான் சமம்" அப்படின்னு சொல்லிடுறான். அப்பாவும் கோவமா, "நீ என்ன விளையாடுறியா?" அப்படின்னு கோவமா கத்துறாங்க. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே 1 பில்லியன் தான் அங்க டெபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவன் 3 பில்லியன் ஏலம் கேட்டதுனால, பேலன்ஸ் 2 பில்லியன் இப்ப பே பண்ணணும் அப்படின்னு அங்கருந்து ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. அவன்கிட்ட காசு இல்ல. நம்ம வீடு, கார வித்தா கூட இந்த காசு கிடைக்காதே அப்படின்னு இப்ப தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க.
பிரதரும் அந்த ஆக்ட்ரஸ பார்த்துட்டு, "உன்ன டேட்டிங் கூட்டு போகும்போது, உனக்காக நான் நெறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன்ல. எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணி எனக்காக காசு கலெக்ட் பண்ணி தாயேன்" அப்படின்னு கேட்டா, "எப்பவுமே கிஃப்ட் குடுத்தா ரிட்டர்ன் வாங்கக்கூடாது" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ தானே என்ன வம்படி எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் உனக்கு செலவு பண்ண வச்ச. ஒழுங்கா காச தா" அப்படின்னு கேட்டா, "ஓ! என் கைய விடு" அப்படின்னு ஹீரோ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. எங்க அப்பாவுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம, ஹீரோ முன்னாடி வந்து நீல் டவுன் போடுறாங்க. "நான் உன் அப்பா தானே. நான் உன்னையும் உன் அம்மாவையும் விரட்டுனது தப்புதான். என்ன அதுக்காக மன்னிச்சுக்கோ. தயவு செஞ்சு இந்த அமௌண்ட்ட எனக்காக பே பண்ணிடு" அப்படின்னு அப்பா வந்து கெஞ்சுறாங்க. "எங்க அம்மா பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நீ அவங்கள சீட் பண்ண. அப்புறம் என்னையும் அம்மாவையும் இந்த வீட்ட விட்டு அடிச்சு விரட்டுன. அதுக்கு பிறகு உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இத நீ அனுபவிக்கிறன்னா இது உன்னோட கர்மா" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸ்டெப் மதர் ஹீரோயின கன்வின்ஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. "நீ நல்ல பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு மட்டுமே நீ பில்லியன் கணக்குல ஏர்ன் பண்ணியிருக்க. நீயாவது ஹீரோ கிட்ட பேச. இந்த அமௌண்ட்ட கொஞ்சம் எங்களுக்காக செட்டில் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. "அதெல்லாம் முடியாது. நீ பேசுறத கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அந்த 3 பேரையுமே வெளிய இழுத்துட்டு போறாங்க. "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு தம்பிக்காரன் கத்திக்கிட்டே போறான். எங்க ஆக்ட்ரஸ்க்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஒரு வழியா அவன்கிட்ட ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. இந்த ஃபேமிலியோட கதை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஹீரோ தான் என்னோட டார்கெட். அவன்கிட்டயும் அப்பாவோட பிளட் இருக்குல்ல. ஸோ டோட்டல் ஃபேமிலிய ரிவெஞ்ச் எடுப்பேன். இவனையும் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆக்ட்ரஸ் நினைக்கிறா. ஹீரோயினும் இப்போ நம்ம எதிர்பார்த்த பொருள் கையில கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு போனதும் உனக்கு அத வச்சு மெடிசின் ரெடி பண்ணி தரேன். உன்ன சீக்கிரமே கியூர் பண்றேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் ஜின் ஹீரோயின்ட்ட வந்து பேசுறான். "சிஸ்டர் நீ எப்படி இருக்க? உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு?" அப்படின்னு அவகிட்ட வந்து பேசுறான். அவளும் பிக் பிரதர் அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோவ பார்த்ததும், "இதான் உன்னோட ஹஸ்பண்டா?" அப்படின்னு கேட்க, "ஆமா நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். நீ தான் அவளோட பிரதரா?" அப்படின்னு ஹீரோயின கைக்குள்ள பிடிச்சு வச்சுக்கிறான். அப்புறம் அவளோட பேரண்ட்ஸ் மீட் பண்ண வரேன்னு சொன்னாங்க. இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். ஹீரோயினும் என்னாச்சு என்னோட பேரண்ட்ஸ்க்கு இன்னும் வரல அப்படின்னு கேட்டா, இப்போ ஹீரோயின தனியா கூப்பிட்டு அவங்க 2 பேரும் தேர்ட் பிரின்ஸோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆக்ஷனுக்கு வந்தத தவிர எனக்கு இன்னொரு டாஸ்க்கும் இருக்கு அப்படின்னு அவன் குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ கிட்டயும் நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சிஸ்டரை மீட் பண்றேன். அதனால இன்னைக்கு நான் உங்க வீட்ல ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்க ஹீரோவாலையும் நோ சொல்ல முடியல. ஸோ வீட்டுக்கு கூட்டு போயாச்சு. அங்க போனா 2 பேரும் எனி டைம் ஒண்ணாவே இருக்காங்க. 2 பேரும் மொக்கையா ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டியான பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு அவங்க அம்மா கிட்ட கேட்டுச்சாம். "நமக்கு என்ன விஷம் இருக்குதா?" அப்படின்னு கேட்டுச்சாம். அவங்க அம்மாவும் ஆமான்னு சொன்னதுக்கு, "அது என்ன தெரியுமா சொல்லிச்சாம்? நான் தெரியாமயே நாக்கு கடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிச்சாம். அப்படின்னு அத சொல்லி மொக்கையா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஹீரோக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆஃபீஸ் போலான்னு பார்த்தா 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்து காண்டாகுது. அங்க போன பிறகு இங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அதனால நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே தான் உட்காருவேன். அப்படின்னு ஹீரோவும் ஆஃபீஸ் போகாம இருக்கிறான். ஹீரோ தள்ளி போன பிறகு ஹீரோயினும், "இப்போ சொல்லு. நெக்ஸ்ட் ஏதோ டாஸ்க் இருக்குன்னு சொன்னல்ல. எதுக்காக வந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "உங்க அப்பா தான் என்ட்ட சொல்லி அனுப்புனாங்க. நீ ஃபேவர் ரீபே பண்றதுக்காக மேரேஜ் பண்ணியிருக்க. பட் சன்னின்லாம் எப்படிப்பட்டவன்னு தெரியல. ஸோ அவன எனக்காக செக் பண்ணிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அதான் இப்பதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். "அப்போ நீ சொல்றபடி பார்த்தா அவன் ஜெலஸ் ஆனா என்ன கேர் பண்றான்னு அர்த்தமா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "ஆமா அப்படிதான். அதுக்காக தான் நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோவும் இவங்க 2 பேரால ரொம்பவே ஜெலஸா ஃபீல் பண்றான். ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் பிரதர் பிரதர் அப்படின்னு அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்க. ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. இப்ப அவள பிடிச்சு கிஸ் பண்றான். "எதுக்கு இப்ப கிஸ் பண்ண?" அப்படின்னு கேட்டா, "நீ போறதுக்கு முன்னாடி எனக்கு குட் பை கிஸ் குடுக்கல. அதான் நானே கிஸ் பண்ணேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "இந்த மாதிரி ரூல் எப்போ வச்ச?" அப்படின்னு கேட்டா, "இன்னையில இருந்து தான்" அப்படின்னு எப்பல்லாம் இந்த பிரதர கண்ணு முன்னாடி பார்க்கானோ, அப்பல்லாம் வேணுக்குன்னே ஹீரோயின பிடிச்சு பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். "ஏன்டா இப்படி சொல்லாம அட்டாக் பண்ற?" அப்படின்னு ஹீரோயின் கம்ப்ளைண்ட் பண்றா. லாஸ்ட்டா பிரதரும் போகலான்னு முடிவு பண்ணிட்டான். "சிஸ்டர் நான் இன்னைக்கே கிளம்பலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. "என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்களா? கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே" அப்படின்னு பேருக்கு சொல்லிட்டு உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்றான். "கார ரெடி பண்ணு. பிரதர் ஊருக்கு கிளம்புறாங்களாம்" அப்படின்னு கார ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் "என்னாச்சு? உடனே கிளம்புறீங்களே" அப்படின்னு கேட்டா, "நான் எதுக்கு வந்தனோ அத பார்த்துட்டேன். ஹீரோ உன்ன உண்மையாவே கேர் பண்றான். நீயும் அவன லைக் பண்ற தானே?" அப்படின்னு கேட்டா, "ஒரு பெர்சன் லைக் பண்றதுன்னா என்னது? நான் அவனோட ஃபேவர ரீபே பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் அவன லைக் பண்ணலாம் செய்யல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அத நீ சீக்கிரமே புரிஞ்சுப்ப. நீ ஒரு பெர்சன லைக் பண்ண ஆரம்பிக்கும்போது, அது இந்த இடத்துல உனக்கு ஃபீல் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். ஹீரோவும் அவங்க லாஸ்ட்டா பேசுனத கேட்டுருவான். அப்போ ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கல. அவ என்ன லைக் பண்ணல.
அப்படின்னா அவன் அப்செட்ல இருக்கான். எங்க ஹீரோயினுக்கு அந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஃபோட்டோ அனுப்புறா. ஹீரோவும் அவளும் ஒண்ணா இருக்கிற மாதிரி. அந்த ஃபோட்டோவ பார்த்து ஹீரோயின் கடுப்பாகுறா. எங்க ஆஃபீஸ்க்கு போன ஹீரோ அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கான். "என்ன பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்கள யார் அப்செட் பண்ணது?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு காரணம் அந்த ஆக்ட்ரஸா தான் இருப்பா. 2 பேரும் தனியா மீட் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு ஃபோட்டோவ எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. "இதுக்கு நீ ஒழுங்கா ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு குடுக்கணும்." அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு நிக்கிறா. ஹீரோக்கு அது நல்லாவே தெரியுது ஃபோட்டோஷாப் பண்ணது. இதுக்கு நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு, "நீ ஃபேவர் ரீபே பண்ண தானே வந்திருக்க. அப்புறம் நான் வேற பொண்ணு கூட இருந்தா உனக்கு ஏன் கோவம் வருது?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "ஆமா, அதுவும் சரிதான். நான் எதுக்கு கோவப்படுறேன்?" அப்படின்னு ஹீரோயினும் ரிட்டர்ன் போறா. வீட்டுக்கு போயிட்டு கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அங்க வரான். "எதுக்கு உன்னோட பிரைடல் அமௌண்ட்ட ரிட்டர்ன் பண்ண?" அப்படின்னு கேட்டா, "ஏன்னா நான் உன் கூட இருக்க டைஸ கட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே. நீ தானே காசு ரிட்டர்ன் பண்ண. அந்த அமௌண்ட்ட வச்சு ஆக்ட்ரஸோட நியூ ஃபிலிம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்படின்னு அவனும் கோவத்துல ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருப்பான். ஹீரோயின் லாஸ்ட்டா நீ மட்டும் அப்படி பண்ண, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிருவேன் அப்படின்னு கத்த, இப்போ தாத்தாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. என்னாச்சு? இப்போ எதுக்கு டிவோர்ஸ பத்தி பேசுறீங்க? நீ என்ன தப்பு பண்ண? அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. என்ன இந்த கல்யாணம் என்ன ட்ரூ ஃபீலிங்ஸோட நடந்துச்சு? இல்லல்ல. அதனால இப்படிதான் ஆகும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான். நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இப்பவே நடக்காது. நீ எனக்கு தர வேண்டிய காச ஃபுல்லா செட்டில் பண்ணாதான் உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அதே பண்ணிக்கலாம். சீக்கிரமா நான் காசு ஏர்ன் பண்ணிட்டு உன்னை நான் டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு ஹீரோயின் போறா. தாத்தாவும் உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சிருக்கா. அவளை ஒழுங்கா பார்த்துக்காம இப்படி டிவோர்ஸ் பண்ணா நெக்ஸ்ட் உன்னை யார் தான் தேடுவா? இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்றியே அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க. ஹீரோவும் அப்செட்டா தான் இருக்கான். அவளுக்கு என்ன பிடிக்கல. ஜஸ்ட் ஃபேவர ரீபே பண்றதுக்கு தான் மேரேஜ் பண்ணியிருக்கா. அப்படின்னு அவன் அப்செட்டா இருக்கான். ஹீரோ அந்த ஆக்ட்ரஸ் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. தம்பி ஆல்ரெடி நடு ரோட்டுக்கு வந்துட்டான். அவனும் இத பத்தி கேள்விப்படுறான். அப்போ என்ன கழட்டி விட்டு நேரா என்னோட பிரதர் கிட்ட தான் போனா. அவன நான் சும்மா விட மாட்டேன். அப்படின்னு கத்தி எடுத்துட்டு அவனும் ரிவெஞ்ச் எடுக்க கிளம்புறான். நெக்ஸ்ட் ஒரு மூவியோட ஆடிஷன காமிக்கிறாங்க. ஹீரோ ஒயிட் ஸ்னேக் அப்படின்னு ஒரு மூவி எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவனும் அந்த பேனல்ல உட்காந்துட்டு இருக்கான். அங்க உள்ளவங்க எல்லாருமே மிஸ் யோவ தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவ ஆல்ரெடி ஒரு டாப் ஆக்ட்ரஸ். இந்த மூவில ஆக்ட் பண்ணா இன்னும் இதுக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ளவங்கலாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஹீரோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லா கேண்டிடேட்டையும் பார்க்கலாம். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் உள்ள வரா. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நானும் ஆடிஷனுக்காக தான் வந்திருக்கேன். நான் தான் அந்த ஒயிட் ஸ்னேக் ரோல ப்ளே பண்ண போறேன்." அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. "இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. வா நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம்." அப்படின்னு ஹீரோ சொன்னா, "இல்ல நான் இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கேன். நான் சீக்கிரமே மணி ஏர்ன் பண்ணி உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்." அப்படின்னு அங்க நின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி அப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்னு ஹீரோ உட்காந்துட்டான். அடுத்த ஆடிஷன ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டு காமிக்க சொன்னா, ஹீரோயின விட அந்த ஆக்ட்ரஸ் நல்லாவே பண்றா. பட் ஹீரோட ஒப்பீனியன் கேட்கும்போது அவன் ஹீரோயின தான் சூஸ் பண்றான். சரி சரி ஒரு குட்டியான பிரேக் எடுத்துட்டு அப்புறம் உங்களோட சிங்கிங் டேலண்ட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்குக்கு போறாங்க. ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்கும்போது டோரை யாரோ லாக் பண்ணியிருக்காங்க. "நான் ஒரு ஸ்னேக்கு என்னையே அடைச்சிடலான்னு நினைச்சீங்களா?" அப்படின்னு ஹீரோயின் பவரை யூஸ் பண்ணி வெளியே வந்துட்டா. இங்க இன்னும் ஹீரோயின காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸும் அவளோட வாய்ஸ் மோசமா இருக்கும். அதனால தான் பயந்து ஓடிருப்பா அப்படிங்கிற மாரிலாம் சொல்றா. சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவளோட கையில மைக்க குடுக்குறாங்க. அந்த டைம் ஹீரோயினும் வந்துடுறா. சாரி நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ மைக்க வாங்கி சிங் பண்றா. அவளோட வாய்ஸ் சூப்பராவே இருக்கு. எல்லாருமே செமையா இருக்கு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ அந்த ஆக்ட்ரஸோட டர்னு. ஸோ அவ அடுத்து மைக்க வாங்கிட்டு முன்னாடி வரா. இருந்தாலும் ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்காம இருப்பாளா? ஸோ அவளோட பவர அவ யூஸ் பண்றா. இங்க பார்த்தா அந்த ஆக்ட்ரஸ்க்கு ஸ்டொமக்ல ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. அவளால பாட்டும் படிக்க முடியல. அதுக்கு பதிலா ரூம் ஃபுல்லா நாறிக்கிட்டு தான் இருக்கு. லாஸ்ட்ல பேனல்ல உள்ளவங்களும், "நீ தயவு செஞ்சு பாத்ரூம் போம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கோவமா வந்து ஹீரோயின் அடிக்கிறா. "இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே" அப்படின்னு அவளுக்கு ஒரு அறை விட்டா, ஹீரோயின் பதிலுக்கு 4 அறை வைக்கிறா. "நீ ஒரு கன்னிங் ஃபாக்ஸு என்ன அட்டாக் பண்ணலான்னு பார்த்தியா? உனக்கு இது தேவைதான்" அப்படின்னு ஹீரோயின் செம்மையா அடிச்சு பொளக்குறா. இங்க உள்ளவங்க எல்லாருமே வாய் பொளந்து பார்த்துட்டு இருக்காங்க. "இதெல்லாம் ஜஸ்ட் ரிஹர்சல் தான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆக்ட்ரஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஹீரோயினா அவளால எதுவுமே பண்ண முடியலன்னு. அதனால இப்போ அந்த மாஸ்டர் லூவோட நம்பர் வாங்கியிருக்கா. "மிஸ்டர் லூ, நான் உங்க நம்பர கஷ்டப்பட்டு வாங்குனேன். இங்க ஒரு பேட் ஸ்பிரிட் இருக்கா. மத்தவங்க மேல வெஞ்சன்ஸ் வச்சு அவங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்ல,
என்னம்மா இந்த மாதிரி கிரியேச்சர்லாம் இருக்காங்க. சரி நான் அந்த மேட்டர டேக்கர் பண்ணிக்கிறேன். அப்படின்னு அந்த மிஸ்டர் லூ சொல்றாங்க. அது வேற யாரும் கிடையாது. ஹீரோனோட அப்பா தான். அடுத்து பேரண்ட்ஸ் ஹீரோனுக்கும் கால் பண்றாங்க. நாங்க சிட்டிக்கு வர வேண்டியது இருக்கு. அங்க ஒரு டீமன் ஸ்பிரிட் இருக்கான். அத பிடிக்க வரோம். அதுக்கு பிறகு உன்ன மீட் பண்ண வரோம் அப்படின்னு ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. சரி, அப்போ வரும்போதே என்ன ரிட்டர்ன் கூட்டு போயிருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னாச்சு? அவன் ஏதோ ஒண்ணு புல்லி பண்ணானா அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் உங்க கூடவே வந்துருவேன் அப்படின்னு ஹீரோயின் அப்செட்டா பேசுறா. அடுத்து இப்ப ஆக்டிங் பண்ணி காமிக்கணும். ஸோ ஸ்கிரிப்ட் குடுத்துருக்காங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் பேசணும். ஸோ நான் இவன் கூட தான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ முன்னாடி கூப்பிடுறா. இப்போ அவன்கிட்ட பேசும்போது அவ மனசுல உள்ளதையும் கேக்குறா. உனக்கு எதுக்கு இந்த ஃபாக்ஸ் பிடிச்சிருக்கு? என்னோட பிடிக்கலையா அப்படின்னு கேக்குறா. ஹீரோ அந்த மாதிரி லைன்ஸே இல்லையே அப்படின்னு கேட்டா, அது நான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன். இப்போ உன் மனசுல உள்ளத சொல்லு அப்படின்னு கேட்க, நீ தானே சொன்ன உனக்கு என்ன பிடிக்கல, இதெல்லாம் கிராட்டிடியூட்னு. நீ என்னை பத்தி என்னதான் ஃபீல் பண்ற? உனக்கு என் மேல இருக்கிறது கிராட்டிடியூடா இல்லைன்னா லவ்வா அப்படின்னு அவன் கேட்குறான். கிராட்டிடியூட்ல லவ் வராதுதான். ஆனா லவ்ல கிராட்டிடியூட் வரும். நான் உன்கிட்ட கிரேட்ஃபுல்லாவும் ஃபீல் பண்றேன். நான் உன்ன லவ் பண்ணவும் செய்றேன். அப்படின்னு ஃபைனலி ஹீரோயின் கன்ஃபஸ் பண்றா. 2 பேரும் ஒரு வழியா பேட்சப் ஆயிட்டாங்க. பேனல்ல இருக்கிறவங்களும் ஹீரோனோட ஆக்டிங்க பார்த்து, நீங்க தான் ஃபீமேல் லீட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ அவளும் ஹாப்பி ஆயிட்டா. ஆக்ட்ரஸ் ஹீரோயின் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நெறைய பிளான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளுக்கு தெரிய வரும், ஹீரோயினுக்கு அந்த ஒயின் பிடிக்காதுன்னு. அப்போ ஒரு ஸ்னேக் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அவ குடிக்கிற வாட்டர்ல அந்த ஒயின ஆட் பண்ணி வைக்க சொல்றா. அதே மாதிரி ஹீரோயின் அது குடிச்ச பிறகு அவ டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றா. எனக்கு என்னாச்சு? நான் தான் ஒயின் எதுவுமே எடுத்துக்கலையே அப்படின்னு அவளுக்கு ரொம்பவே மயக்கமா வர்ற மாதிரி இருக்கு. ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்னு பக்கத்துல வந்து பேச வரான். அந்த டைம் அங்க பிரதர் வரான். உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை. நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்கியா அப்படின்னு கத்தி எடுத்து குத்த போறான். ஹீரோனும் பவரை யூஸ் பண்ணி பாக்குறா. ஆனா அவளால எந்த பவரையும் யூஸ் பண்ண முடியல. ஸோ ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவளே முன்னாடி போய் நிக்கிறா. ஸோ அவளுக்கு காயப்படுது. டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நீங்க கடைசியா பேச வேண்டியது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போறாங்க. ஹீரோயினும் லாஸ்டா, நீ ஒரு டைம் என்னோட உயிரை காப்பாத்தின. இப்போ உனக்காக என்னோட உயிரை விடுறது நான் ஹாப்பியா தான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறா. ஹீரோவால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீ தான் என்னோட ஒய்ஃப். நான் உன்னை கோவப்படுத்தின தப்பு தான். ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத. நீ உன் கண்ணை மட்டும் திறந்தா போதும். நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனும் டக்குன்னு எந்திக்கிறா. அப்போ உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு கேட்டா, அவன் ஜஸ்ட் கத்தியால தானே குத்துனா. எனக்கு ஏதோ டிக்கிள் பண்ண மாதிரி தான் இருந்தது. வேற எதுவும் எனக்கு ஆகல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ வேணும்னு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். நான் இன்னும் உனக்கு முழுசா ஒய்ஃபாவே ஆகல. அதுக்குள்ள எப்படி ஒன்ன விட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா ஹீரோனோட பேரண்ட்ஸ் அங்க வராங்க. அப்பா அம்மா நீங்க எப்படி இந்த வீட கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, இங்க ஒரு டீமன் இருக்குன்னு சொன்னாங்க. அதை தான் பிடிக்க வந்தோம் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அந்த டைம் ஹீரோட அம்மாவும் தாத்தாவும் வராங்க. ஹீரோனுக்கு என்னாச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அங்க ஆக்ட்ரஸும் வரா. அவ தானே மாஸ்டர் லூவை இன்வைட் பண்ணியிருப்பா. மாஸ்டர் லூ நீங்க வந்துட்டீங்கல்ல, இவ தான் அந்த ஸ்னேக் டீமன் அப்படின்னு ஹீரோனை கை காமிக்கிறா. என்ன இதான் மாஸ்டர் லூவா அப்படின்னு ஹீரோட ஃபேமிலி ஆச்சரியப்படுறாங்க. எங்க அம்மாவும் நீ இவளையே ஸ்னேக் டீமன் சொல்ற. அவ ஸ்னேக்ல இருந்தா ஃபார்ம் ஆகி வந்தா. அவ எங்களோட டாட்டர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்புறம் தான் அப்பா பார்க்கும்போது பேட் எனர்ஜி எல்லாமே இந்த ஆக்ட்ரஸ்ட்ட இருந்தா வருது. ஸோ நீ தான் பேட் ஸ்பிரிட் அப்படின்னு அவங்க இவள அட்டாக் பண்றாங்க. நான் ஜஸ்ட் ரிவெஞ்சுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் செக் பண்ணி பார்க்கறாங்க. உன்னால இது வரைக்கும் யாருமே உயிர் இழக்கல. அதனால உன்னை சும்மா விடுறேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி ஹியூமன் வேர்ல்ட்ல யாரையும் நீ ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவள அங்கிருந்து விரட்டி விடுறாங்க. அடுத்து ஃபேமிலி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஃபைனலி ஹீரோ ஹீரோயினுக்கு வெட்டிங் நைட் நடக்க போகுது. 2 பேரண்ட்ஸுமே அவங்கள பூஸ்டப் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்னு 2 பேரும் கிஸ் பண்ண போறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீ முட்டை போடுவியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதோட இந்த டிராமாவை காமெடியா எண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய டிராமாஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in next video. Thanks for watching.